அனைவருக்கும் வணக்கம். இன்று பார்க்க போகும் தலைப்பு காலம். காலம் என்றால் என்ன? பலருக்கு காலம் அப்படின்னு அப்படி ஒன்று இருக்கிறதே இன்றைக்கு பல பேருக்கு தெரியாது. பல பேருக்கு என்பதை விட அதிகபட்சமாக இருக்கக்கூடியவர்களுக்கே தெரியாது காலம் என்ற ஒன்று இருக்கின்றது என்பதே. சைவ சித்தாந்தம் படித்தவர்களுக்கு தெரியும், தத்துவங்களில் கால தத்துவம் என்ற ஒன்று வந்துடும். சைவ சித்தாந்தம் தெரியாதவர்களுக்கு காலம் என்ற ஒன்று இங்கே இருப்பதே தெரியாது. காலம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நேரம், மணி, 1 மணி 2 மணி என்ற ஒரு நாள் பொழுது, இதுதான் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. ஆனால் காலம் என்பது மிகப்பெரிய அபரிமிதமான ஆற்றல் கொண்டது. அதை புரிந்து கொள்வதற்கு, மனித அறிவினாலே புரிந்து கொள்வதற்கு மிக 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 கடினம் இந்த இடத்துல. அப்போ அந்த மிக கடினமான அரிய காலத்தை பயன்படுத்தி எப்படி நாம் இங்கே இறைவனை சென்று அடையலாம்? அதுக்கு திருமந்திரத்தில் ரொம்ப அழகாக திருமந்திரத்தில் காலச்சக்கரம் அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பே கொடுத்துருக்காரு இந்த இடத்துல. மனோதந்திரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் காலச்சக்கரம். ஆனால் இன்றைக்கி அந்த வகுப்புக்கு போகல, திருமந்திரத்துக்குள்ளே இன்றைக்கி போகலை. ஒரு சில எளிமையான சில கருத்துக்கள் மட்டும்தான். ஏன்னா அவங்க 2வது நிகழ்வு வேறு ஒன்று இருக்குது இந்த இடத்துல. திருவாசகம் நிகழ்வு வச்சுருக்காங்க அடியார்கள் வச்சு. அதனால் இந்த நிகழ்வு திருமுறை விண்ணப்பம் நிகழ்வு வச்சுருக்காங்க. அதனால் ஒரு சிறிது நேரம் மட்டும் இந்த காலத்தை பற்றி ஒரு சிறு கருத்துக்களை மட்டும் இங்கே பார்த்து நிறைவுக்கு செய்வோம். முதல்ல காலம், இதனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு என்ன அப்படின்னா, என்னுடைய குருநாதரை பற்றி பல முறை நான் சொல்லியிருக்கேன் இந்த இடத்துல. 2008 ஒரு முறை காலத்தை பற்றிய ஒரு கேள்வி வந்தபோது அவர் ஒரு கருத்தை சொன்னார் இந்த இடத்துல. அழகாக ஒரு பாடல் போல் ஒரு கருத்தை சொன்னார். அங்கிருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல அவர் ஆரம்பிக்கிறாரு, காலமதன் முக்கியத்துவம் இங்கும் உணர்த்திட உள்ளோம். காலத்தில் அனைத்தும் நடத்தல் வேண்டும் என்றும், காலமே அனைத்திற்கும் விதி என்றும், காலமே பிறப்பிற்கும் இறப்பிற்கும் மத்தியத்தில் நிற்பது என்றும், காலமே அனைத்திலும் முக்கியத்துவம் காண்பது என்பேன். காலமதில் முக்கியம் என்றிட்ட போதிலும் காலமதை எவரும் பொருட்படுத்துவதில்லை. காலத்தில் ஓர் இடம் செல்ல வேண்டுமென்றால் காலத்திற்குள் செல்லுதல் வேண்டும். காலம் கடந்து செல்லுதல் பெருமை என்ற நிலை நவீன நிலையாக உள்ளது. காலம் தவிர்த்து செல்லுதல் தவிர்த்தல் வேண்டும் நீங்களும். எல்லாரையும் சொல்றார் இந்த இடத்துல. அடுத்து காலத்தின் முக்கியத்துவத்தை பொதுவாக கூறினோம். காலத்தின் முக்கியத்துவம் ஆன்மீக நிலையில் கூறிட, காலமது சென்றிட்டால் ஞானமும் சென்றிடுமே, காலமது சென்றிட்டால் பிராப்தங்கள் விலகிடுமே, காலமது சென்றிட்டால் கிடைக்கக்கூடிய பாக்கியமும் விலகிடுமே. காலமதன் முக்கியத்துவம் பூஜை விதிகள் என்கின்ற வகைகளில் பார்த்தால் காலத்தில் வராதோர் பயனற்ற நிலையும் காண்பரே. காலம் 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 ஒன்றே காக்கும், ஏனெனில் காலமும் சிவனும் ஒன்றே. காலத்திற்கும் மதிப்பினை கொடுக்காவிட்டால் சிவனை அவமதிக்கும் நிலையும் காண்போம். இதை சொல்கிறார் வரிசையாக காலம் காலம்னு ஒரு செய்யுள் போல் சொல்லிட்டு இறுதியாக ஒரு சின்ன செய்தி மட்டும் சொல்கிறாரு. ஒரு நாள் ஊதியம் சென்றுவிடும் என்றால் காலத்திற்குள் வேலை செய்யும் இடத்திற்கு ஓடுவதை அனைவரும் காண்கின்றோம். இருப்பினும் தெய்வத்தை காக்க வைப்பது சகஜ நிலை ஆயிற்று. இவ்விதம் இருப்பது ஆன்மீக நிலைக்கும் சீரானது அல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிய வச்சார். இது அழகாக காலம் காலம் காலம்னு சொல்லிக்கிட்டே வர்றார். இதில் ஒரு 2-3 விஷயம் மட்டும் ரொம்ப முக்கியமாக பார்க்கலாம். காலமே அனைத்திற்கும் விதி என்றும் அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார். அது 3வது அடியில் இருக்கக்கூடியது. காலமே அனைத்திற்கும் விதி. அப்போ என்ன, இங்கே நாம் சிந்திப்பதற்கும் அந்த சிந்தனையை செயல்படுத்துவதற்கும் நம்மளுடைய ஒவ்வொரு செயல்களுமே இந்த இடத்துல எல்லாமே பார்த்தோம்னா இந்த இடத்துல காலம்தான். காலம் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இந்த இடத்துல. இதை இன்னும் நல்லா புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, நம்ம இருக்கிற உலகத்தில் மட்டும்தான் காலம் இருக்குது.
இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல காலம் இல்லை. இறைவன் இருக்கக்கூடிய இடத்துல நம்ம திருமந்திரத்தில் நிறையா படிச்சிருப்போம். இருட்டு கிடையாது, வெளிச்சம் கிடையாது, காலமும் கிடையாது. இப்போ நம்ம இருக்கக்கூடிய இடத்துல இருட்டு இருக்குது, வெளிச்சம் இருக்குது. ரெண்டும் இல்லாத ஒரு இடத்த நம்மளால் கற்பனை செய்து பார்க்க முடியுமானா நிச்சயமாக கற்பனை செய்து பார்க்க முடியாது. அதுபோலவே இந்த காலம் என்ற ஒன்றும் அங்கே இருக்காதாம் அந்த இடத்துல. இப்போ நம்ம ஒரு வினாடியும் நகழுதில்ல, இதை மனித அறிவினால சிந்திக்கவே முடியாது, இது கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது. எப்படி வெளிச்சமும் இல்லாமல் இருட்டு இல்லாமல் எப்படிப்பா ஒரு இடம் இருக்கும் அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்த்தா நம்ம அறிவுக்கு எட்டுமா? எட்டாது. அதுபோலவே காலம் இல்லாமல் ஒரு இடமும் இருக்கின்றது. அப்போ இந்த காலத்தை எதற்காக இறைவன் இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வினைகளை தீர்த்து கொள்வதற்கும் ஆசைகளை அனுபவிப்பதற்கும் தான் பிறந்திருக்கான். அப்போ அவனுடைய ஆசைகளை அனுபவிக்க வேண்டும் என்றால் இங்கு காலம் என்ற ஒன்று அவசியம் ஆகிறது. ஒரு மனிதன் எனக்கு அளவுக்கு அதிகமாக ஒரு குறிப்பிட்ட பழத்தை சாப்பிட வேண்டும் என்று இருந்தால், சாப்பிட்ற வரைக்கும் நேரம் என்ற ஒன்று இருந்தால் தான் அவனால் சாப்பிட முடியும் இந்த இடத்துல, இல்லையா? இப்போ அவனுக்கு நிறையா முன்னாடி பழங்களெல்லாம் அடுக்கி வச்சு, இல்லையா, அவனை ஒரு கூண்டுக்குள்ளே போட்டு அடைச்சி வச்சுட்டு தொட முடியாதபடி பண்ணிட்டாங்கன்னா அவனால் சாப்பிட முடியுமா? நிச்சயமாக சாப்பிட முடியாது, இல்லையா? இது புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன், நேரடியான ஓமை கிடையாது இது. அதுபோல் இறைவன் இந்த உலகத்தை படைச்சிட்டு ஆசைப்பட்ட எல்லா பொருளையும் கொடுத்துட்டு காலம் என்ற ஒன்றையும் கொடுக்கல நம்மக்கிட்ட அப்படின்னு நம்ம எப்படி இதை கற்பனையை செய்து பார்க்க முடியாது, எதையுமே அனுபவிக்கவே முடியாது இந்த இடத்துல. ஒருத்தர் ஒரு வருடம் வேலைக்கு போக வேண்டும் என்று விதி இருக்குது, ஒரு வருஷம் இவ்வளோ சம்பாதிக்கணும், அந்த சம்பாதிச்ச பணத்தை வச்சு தனக்கு ஆசைப்பட்ட பொருளெல்லாம் அனுபவிக்க வேண்டும் என்று வைத்திருக்கிறார் என்று வைத்துக்கொள்வோம். காலம் இல்லாமல் எப்படி அவர் வேலை பார்க்க முடியும் இந்த இடத்துல? தன்னுடைய ஆசை எப்படி தீர்த்துக்க முடியும்? ஸோ அது கற்பனை செய்து பார்க்க முடியாது. இப்போ சொல்வதை புரிந்து கொள்வது கூட கடினம் தான் இந்த இடத்துல. அப்போ என்ன சொல்கிறாரு? அனைத்திற்கும் விதி அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ விதி என்பதை எப்படி இந்த இடத்துல புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போ நமக்கு என்று ஒரு வேலை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்றால் அந்த வேலைக்கு என்று ஒரு நேரம் ஒன்று இருக்கும். குளிப்பதற்கு என்று ஒரு நேரம் இருக்கும், இல்லையா? ஒரு 5 நிமிடம் இல்லை 10 நிமிஷம். ஒரு சிலர் பார்த்தோம்னா குளிக்க போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னோம்னா போதும், எல்லார் வீட்லேயும் பல பேர் வீட்டில் இந்த அனுபவம் இருக்கும். தன்னுடைய மகனோ மகளோ யாரோ சின்ன பசங்க இருக்கக்கூடிய திருமணம் ஆகாதவர்கள் இருக்க இடத்துல, நான் அப்புறமேட்டு குளிக்க போகிறேன் அப்புறமேட்டு போகிறேன்னு அரை நாள் பொழுத போக்கிடுவாங்க. 10 நிமிஷம் குளித்தா முடிஞ்சு போச்சு, உடம்பு ஆரோக்கியம். ஆனால் அவர்கள் அதை செய்வதில்லை இந்த இடத்துல. ஸோ அந்த காலத்தை இறைவன் அவர்களுக்கு கொடுத்த காலத்தை என்ன பண்ணுறாங்க? ஒரு ஃபோனை பார்த்தோ டிவி பார்த்தோ சும்மா உட்காந்தோ ஏதோ ஒன்று செய்து அந்த காலத்தை அவர்கள் வீணாக்கி விடுகின்றார்கள். அப்போ காலம் என்ன செய்யும் இந்த இடத்துல? உனக்கு இவ்வளோ பெரிய நேரத்தை கொடுத்துருக்கேன், நீ அதை வீணாக்கிக்கிட்ட, அப்போ திருப்பி எப்படி காலம் அது நமக்கு கொடுக்கும் இந்த இடத்துல? ஸோ நமக்கு தேவையான நேரத்தில் காலத்தை அது நமக்கு கொடுக்காது. இதை அனுபவத்தில் நிறைய நேரம் பார்க்கலாம். இந்த ஊருக்கு போகும்பொழுது பயண நேரத்தில் அலுவலில் பல இடங்களில் அலுவலகத்துலேயும் பார்க்கலாம், பயணத்துலையும் பார்க்கலாம். இந்த இடத்துல வீட்டில் இருந்து கிளம்புறதுக்கு இயற்கை சூழ்நிலை ஏதோ ஒரு காரணமாக லேட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்குவோம். நம்ம போகிறதுக்காக அங்கே ஏதோ ஒரு வகையில் 5 நிமிடம் தாமதமாக இருக்கும். விமானமோ ரயிலோ பஸ்ஸோ ஏதோ ஒன்று தாமதமாக இருக்கும். என்ன காரணம் நம்ம சொல்லுவோம், படா எப்படியோ 5 நிமிஷம் லேட் ஆகிடுச்சு வந்துட்டோம்ப்பா நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் என்ன, எப்போ ஒரு நாள் நாம் என்ன செஞ்சுருப்போம், நமக்கு கொடுத்த கடமையை குறிப்பிட்ட காலத்திற்குள் செய்து முடித்திருப்போம். அப்போ என்ன பண்ணுது காலம்? ஓகே, காலத்தை இவர் சரியாக பயன்படுத்துகிறார் என்று நமக்கு ஏற்றார் போல் இங்கே காலத்தை நமக்கு அனுபவிக்க வளைத்து நெளித்து அது கொடுக்கின்றது. இதுதான் நாங்கள் விதி என்று சொல்லப்படுவது இந்த இடத்துல. அலுவலகத்துலேயே அதே மாதிரி தான், இத்தனை தேதிக்குள்ளே அந்த ப்ராஜெக்டை செஞ்சு முடிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனால் செய்து முடிக்க முடியாது. ஆனால் பாருங்கள், அவங்களே கடைசியில் இன்னொரு ஒரு வாரம் லீவ் போட்டு போயிடுவாங்க, இல்லை ஒரு 10 நாள் நேரம் கிடைக்கும், ஏதோ ஒரு காரணம் சூழ்நிலை அமைஞ்சிடும். அப்பாடா ஒரு வாரம் லீவ் போட்டு போயிட்டார், ஒரு வாரம் நிறைய நேரம் இருக்குது செய்யலாம்ப்பா. அப்போ என்ன ஆகுது, அலுவலக வேலையில் நாம் சரியாக ஏதோ ஒரு நேரத்தை கரெக்டாக பயன்படுத்தியிருக்கோம். அப்போ காலம் என்ன பண்ணுது இந்த இடத்துல, நம்ம என்னென்னலாம் செய்கிறோமோ அது நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்குது. உனக்கு கொடுத்துருக்க ஒரு பொருளை பத்திரமா வச்சிருக்கானா, சரியாக பயன்படுத்துகின்றானா இல்லையா என்பதை அது பார்த்து கொண்டே இருக்கின்றது காலம். காலம் என்பது மிகப்பெரிய பொக்கிஷம். நாம் பார்க்கக்கூடிய தங்கம், வைரம், வெள்ளி எல்லா பொருட்களை விட மிகவும் அரிய ஒரு பொருள், கிடைக்காருக்கும் கிட்டாத ஒரு பொருள். இறைவன் ஒரு பிறவிக்கான காலத்தை கொடுத்துருக்காரு. ஒரு வருஷருக்கும் 70 வருடம் 100 வருடம் ஆயுள் காலத்தை கொடுத்துருக்காரு. அனுபவிச்சுட்டு வா சீக்கிரத்தில் அப்படின்னு சொல்லி அதை வீணாக்கிட்டாங்கன்னா திருப்பி இறைவன் எப்படி கொடுப்பார்? உனக்கு 100 வருஷம் கொடுத்தேன், நீ வீணாக்கிட்ட, இல்லையா? இது இப்போது உதாரணத்துக்கு மாணவர்களை பார்க்கலாமே. ஒரு பள்ளி படிப்பை காலேஜுக்கு 5 வருஷம் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு, செமஸ்டர்னு 5 வருஷம். 5 வருஷம் தான் படித்து முடிக்கலாம். என்ன பண்ணுவாங்க, படித்து முடிச்சு அவனுக்கு கொடுத்த நேரம் 5 வருஷம் முடிஞ்சு போச்சு, நீ வெளியில் போ, டிகிரி கிடைக்காது இந்த இடத்துல. கடினம் தான், இல்லையா? கொடுத்த காலத்தை பயன்படுத்தலை. அதுதான் இங்கு விதி எனப்படுவது. நம்ம சரியாக காலத்தை பயன்படுத்தினோம் என்றால் அது நமக்கு பல இடங்களில் உதவி செய்யும். அதான் இந்த இடத்துல காலமே அனைத்திற்கும் விதி என்றும் என்ற ஒரு வார்த்தையை இந்த இடத்துல சொல்கிறாரு.
அடுத்து முக்கியமாக என்ன சொல்கிறாரு, ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் செல்ல வேண்டுமென்றால் காலத்திற்குள் செல்லுதல் வேண்டும் அப்படிங்கிற. அதுக்கு கடைசியில் ஒரு லைனில் சொன்னார் பாருங்க, அலுவலகத்துக்கு போகணும்னா 2 நிமிஷம் லேட்டாக போனால் அந்த பஞ்சு வைப்பாங்க, தன்னுடைய தம்பில் விரல் வைப்பதோ இல்லை காடை காமிக்கிறதோ. 1 நிமிஷம் லேட்டாக போனால் கூட என்ன ஆகிடும், அந்த இடத்துல லேட் பண்ணிட்டாங்கன்னா அங்கே ஒரு குறிப்பு இத்தனை நாள் லேட்டாக போனாங்கன்னா இத்தனை நாள் சம்பளம் போகும், ஏதோ ஒரு காரணம். ஸோ 1 நிமிஷம் லேட்டாக போனால் ஓடுவாங்க, லிஃப்ட்லேயோ படிக்கட்லேயோ ஓடி போய் அந்த விரலை வைக்கிறதுக்கு ஓடுவாங்க. பல அலுவலகத்தில் பார்க்கலாம் இந்த இடத்துல. அப்போ ஒரு அலுவலகத்தில் நம்மளுடைய பணம் போகுது, ஊதியம் போகுது அப்படின்னா இந்த இடத்துல மனுஷன் ஓடுறான் இந்த இடத்துல. ஆனால் வேறு இடத்திற்கு அதுபோல் செல்கிறானா? 9 மணிக்கு இறைவனுக்கு அங்கே அபிஷேகம் கோவிலில் என்றால் 9 மணிக்கு தான் வீட்டிலேருந்தே கிளம்புவான். ஏன்பா சாமி என்ன பண்ண போகிறாரு, பணத்தை நிப்பாட்ட போகிறாரு இந்த இடத்துல, அங்கே சம்பளம் கட்டாயிரும் லேட்டாக போனால், சாமி நிப்பாட்டிடுவார். இல்லை, நம்ம பொறுமையாக போகலாம், பொறுமையாக நின்று சாப்பிட்டுட்டு இல்லையா. காலைல 9 மணிக்கு போயிடலாம், 10 மணிக்கு போவாங்க இந்த இடத்துல. ஸோ இது தான் கடைசி அடியில் குடிக்குது. ஆன்மீக நிலைக்கு சீரானதல்ல, சாமியவே நீங்களாம் காக்க வைக்கிறீங்க. ஏன்னா இன்றைக்கி பல கோயில்களில் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி 9 மணிக்கு அபிஷேகம்னு ஆரம்பிக்கலாம், அபிஷேகக்காரங்க வரல, அவங்களுக்காக வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கோம்னு ஐயரே சொல்லுவார் இந்த இடத்துல. சாமியை காக்க வைக்கிறாங்க. இது அபிஷேகம் செய்பவர்களுக்கும் ஆன்மீக நிலை சீரானதல்ல, பூஜைக்கு வருபவர்களுக்கும் அது சீரானது அல்ல. ஸோ அதான் சொல்கிறாரு, நேரத்திற்கு செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். இன்னொன்று, காலம் கடந்து செல்லுதல் பெருமை என்ற நிலையில் நவீன நிலையாக உள்ளது அப்படின்னு சொல்கிறார். பல இடங்களில் இன்றைக்கி பெருமையாக தானே இருக்குது. சீக்கிரம் போய் என்ன பண்ண போகிறோம், பொறுமையாக போவோம் என்ன இப்போது, இந்த வார்த்தை பல பேரிடத்தில் இன்றும் இருக்கத்தான் செய்கிறது. காலைல 10 நான் சாதாரண ஒரு திருமண விழாவிலே வச்சுக்கோமே, 9 மணிக்கு திருமணம்னா 9 மணிக்கு போகணும்ல, இல்லை 10 பொறுமையாக போவோம், பொறுமையாக அவங்களே லேட்டாக தான் பண்ணுவாங்க இந்த இடத்துல. உண்மையைப்பட்டு தான் இருக்குது. நீ திருமணம் 9 மணிக்கு முகூர்த்தம் குறிச்சாங்கன்னா 9:30 10 மணிக்கு தான் நடக்குது. குறித்த நேரத்துக்கு திருமணம் அங்கு நடப்பதில்லை. யாருமே இந்த இடத்துல காலத்தை சரியாக குறித்த நேரத்திற்குள் பயன்படுத்துவதில்லை. அது ஒரு பெருமை என்ற நிலை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் இந்த காலத்தை வந்து நம்ம வீணாக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல ஆன்மீக நிலையில் சொல்கிறாரு, ஞானமே இந்த இடத்துல போயிடும், கிடைக்காது அப்படிங்கிறார். ஞானம் கிடைக்காது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிராப்தங்கள் எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிறார். அதாவது காலத்தை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா, இப்போ சில நேரங்களில் நமக்கு காலமே நமக்கு உதவி செய்யுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் 3வது லைனில் இல்லைங்களா. அதுபோல் இப்போ எல்லா இடத்துலையுமே காலத்தை கரெக்டாக பயன்படுத்தணும்னு வச்சுக்குவோம், அப்போ பிராப்தம் நிறைய கிடைக்கும்ல. அதுதான் சொல்கிறாரு, பிராப்தம் விலகி போயிடும் அப்படிங்கிறாரு. அடுத்து முக்கியமான பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது, புண்ணிய பலன்கள்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. கடைசியில் காலமும் சிவனும் ஒன்றே. சிவபெருமானுக்கு எப்படி நம்ம மதிப்பு கொடுக்குறோமோ அதுபோலவே காலத்திற்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இது குருநாதருடைய கருத்துக்களில் சொல்லியிருந்தார். ஸோ இதுலேருந்து நான் இங்கே ஆரம்பிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு குருநாதர் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஒரு முன்னுரை போல் வைத்து நான் இந்த இடத்துல காலத்தை பற்றி ஆரம்பிக்கிறேன். ஏன்னா காலம் என்றால் என்ன என்றே தெரியாதவர்களால் காலத்தை பற்றி கொஞ்சமாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக நான் அதை முன்னுரை போல் சொன்னேன் இந்த இடத்துல. இப்போ காலம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் முன்னாடி ஒரு சின்ன முன்னுரையிலே சொல்லியிருந்தேன், இந்த உயிர்கள் தங்களது ஆசைகளை அனுபவிக்க இறைவன் இந்த காலத்தை படைத்திருக்கிறார். சரியாக பயன்படுத்தணும். சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிட்ணும், தூங்குகிற நேரத்தில் தூங்கணும், வேலை செய்கிற நேரத்தில் வேலை செய்யணும். எது எந்தெந்த நேரத்துக்கு இருக்கோ இதை கரெக்டாக செய்து கொண்டே இருந்தோமே என்றால் என்ன நடக்கும்? ஒரு சின்ன சிந்தனை பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். நேரத்துக்கு எந்திரிக்கிறது, நேரத்துக்கு குளிக்கிறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, நேரத்துக்கு தூங்குறது, இது உடம்பிற்கான கடமை அப்படின்னு சொல்கிறோம் இந்த இடத்துல இல்லையா. இந்த கடமையை எப்போ செய்யணும்? நேரத்திற்கு செய்யணும். இல்லை நினச்ச நேரம் சாப்பிட்டு நினச்ச நேரம் தூங்கி நினச்ச நேரம் எந்திரிச்சோம்னா என்ன ஆகும்? இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தவில்லை என்றால் உடம்பு பாழாக போகும். அப்போ அந்த இடத்துல என்ன முக்கியம் காண்டுகிறது? இந்த இடத்துல காலம். இப்போ இறைவன் இந்த இடத்துல காலத்தை எதுக்கு படைச்சிருக்காரு? எல்லாரும் தங்களுடைய ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும். ஒழுக்கத்தை கடைபிடிச்சா தான் அவனுக்கு ஆன்மீகத்தில் மேல் நோக்கிய நிலை வரும், அமைதி வரும் என்ற ஒரு காரணத்தினால தான் இந்த இடத்துல அதை ஒரு காரணமாக வச்சுருக்காரு இந்த இடத்துல. அப்போ காலம் என்றால் என்ன? நாம் நம்முடைய ஆசைகளையும் மும்மலங்களையும் தீர்த்து கொள்வதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்டது. அப்போ இறைவன் நம்மக்கிட்ட கொடுத்துருக்காரு, அதை எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும் இந்த இடத்துல இல்லையா. யாராவது ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு பணமோ பொருளோ தங்கமோ கொடுத்துருந்தோன்னா எவ்வளோ பத்திரமா வச்சுருப்போம். நம்முடைய அவங்க பத்திரமா வச்சு அடுத்த தலைமுறைக்கே கொண்டு வந்து கொடுப்பாங்க இந்த இடத்துல. ஸோ அப்போ அதை விட மேலானதாக இங்கே காலத்தை நம்ம பார்த்துக்கணும் இந்த இடத்துல. ஸோ இப்போ அந்த காலத்தை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா
யார் யார்கிட்ட பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, இந்த மைக்ரோ செகண்ட் இங்கேருந்து தான் நமக்கு காலம்ன்றது ஓரளவுக்கு நம்மளால் புரிஞ்சிக்கக்கூடிய இடத்துலேருந்து வருது இல்லைங்களா. மைக்ரோ செகண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ செகண்ட் நேரத்தை வச்சு தெரிஞ்சுக்கணுன்னா விஞ்ஞானிகளை கேட்கலாம். இந்த சேட்டலைட்டில் அனுப்புகிறாங்க இல்லையா, அவங்க பாருங்கள் மைக்ரோ செகண்டில் வச்சுருப்பாங்க. இந்த இதை கரெக்டான நேரத்துக்கு அதை இங்கேருந்து விடணும். ஒரு வினாடிக்கு குறைவான மைக்ரோ செகண்டுக்கு குறைவான நேரத்துக்கு முன்னாடியே அனுப்ப முடியாது, பின்னாடியே அனுப்ப முடியாது. ஏதாவது ஒன்று செஞ்சாங்கன்னா அது போய் சேர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக சேராது. அதனால தான் அதை கவுண்ட் டவுனில் வைக்கிறாங்க. இந்த இடத்துல ஏன் கவுண்ட் டவுனில் வைக்கிறாங்க? எடுத்தோடனே 10 மணி அனுப்புப்பா அப்படின்னு மணி அங்கே 10 மணி டிங்குன்னு மணி அடித்தோடனே எங்கள் பட்டன் அமுக்குனாருன்னா அது வாட்டுக்கு மேலே பறந்து போயிருமே இந்த இடத்துல. ஏன் அதை செய்ய மாட்டுறாங்க? நம்ம பார்ப்போம், கவுண்ட் டவுனில் வச்சுருப்பாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. நம்ம தெரிந்த காரணம் ஒரு காரணம் தான் இங்கே பார்க்குறோம். கவுண்ட் டவுனில் வைக்கும்போது கரெக்டாக அந்த மைக்ரோ செகண்ட் நேரம் வந்தோடனே அது தானாக ஓடும். அந்த கடைசி அந்த மைக்ரோ செகண்டு ஒரு விஞ்ஞானிகளுக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு கூஸ் பம்புன்னுவாங்க, நெஞ்செல்லாம் படபடக்கும் அடிச்சிக்கும். ஸோ அவங்களுக்கு தான் அந்த கரெக்டாக அது போகணுமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட அதை வச்சு தெரிஞ்சிக்கலாம் எவ்வளோ முக்கியமானது என்பதை சொல்கிறேன். காலன்றது இன்றைக்கி சர்வசாதாரணமாக நம்ம வீணடிச்சிட்டு போயிடுறோம். இன்றைக்கி என்னப்பா பண்ணேன், ஒன்றும் செய்யலை, காலிலேருந்து சும்மா உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தேன். ஒரு நாள் பொழுதையே வீணடிச்சிருக்கோம் இந்த இடத்துல, பல நாள் வீணடிச்சிருக்கோம் அது போல். ஆனால் அந்த மைக்ரோ செகண்ட் நேரத்துடைய முக்கியத்துவத்தை ஆய்வாளர்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒரு வினாடி நேரத்தினுடைய அனுமை யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம்? ஓட்டப்பந்தய வீரர்கள், நீச்சல் வீரர்கள், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 10 பேர் ஓடுறாங்கன்னா அந்த ஒரு செகண்டில் தான் ஒருத்தர் முன்னே ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குற, ஒருத்தர் செகண்ட் ப்ரைஸ் வாங்க. ஒரு வினாடியில் போயிடுச்சுப்பா எனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த ஒரு வினாடியில் அவங்களுக்கு தன்னுடைய பதக்கங்களை அவர்கள் இழக்கிறார்கள். இப்போ அவர்களுக்கு தான் அதனுடைய அருமை அவர்களுக்கு தெரியும். அடுத்து ஒரு நிமிட நேரம், அதை வச்சு தெரிஞ்சுக்கணும். யார்கிட்ட தெரிஞ்சுக்கலாம்? ரயில் போகும் இல்லையா, பஸ்ஸையும் ரயிலையும் மிஸ் பண்ணுறவங்க, விமானத்தை மிஸ் பண்ணுறவங்கள பார்க்கலாம்ல. ஒரே ஒரு நிமிஷம் பாருங்க, பிளாட்ஃபார்மில் வந்து நிற்பாங்க, ரயில் அப்படியே போகும் முன்னாடி. சரி, ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து அதை போயிட்டுருக்கலாமேப்பா. இது பல பேருக்கு பயணத்தில் அதிகபட்சம் இருக்கக்கூடிய பலருக்கு இந்த அனுபவங்கள் நிச்சயமாக இருக்கும். அப்போது நிமிட நேரத்தை எல்லாருக்குமே ஒரு அனுபவம் இருக்கும். ஒரு நிமிஷம் அந்த விடும்போது தான் தெரியும். இந்த ஒரு நிமிஷம் விட்டதுனால என்ன ஆகும், அடுத்த ட்ரெயின் கிடைக்குமா கிடைக்காதா, ஊருக்கு போகிறதுலாம் ரொம்ப கடினம், டிக்கெட் கிடைக்கல அப்படின்னா நிறையா மிஸ் ஆகி போயிடும். அதே போல் அடுத்து ஒரு நிமிட நேரம், இதை ஒரு நிமிடத்துக்கு அடுத்து ஒரு மணி நேரம் இந்த இடத்துல. ஸோ ஒரு மணி நேரத்துடைய அருமையை தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த விபத்தில் சிக்கியவர்கள், இந்த ஹார்ட் அட்டாக் என்று அவசர கோலத்தில் வீட்டில் மருத்துவ உதவி சிகிச்சை தேவைப்படுறவங்க மருத்துவமனைக்கு கொண்டு போகும்போது மருத்துவர் சொல்வார், ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தால் காப்பாற்றிருக்கலான்னு சொல்லுவார். இப்போ ஒரு மணி நேரத்துடைய ஒரு முக்கியத்துவத்தில் ஒரு உசுரே போயிடுது இந்த இடத்துல. இல்லை முன்னாடி போனால் காப்பாற்றிருக்கேன். இப்படி ஒரு மணி நேரத்தினுடைய இதை அவங்கக்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒரு நாள் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, சில பேருக்கு வந்து வேலைக்கு வந்து இன்டர்வியூ ஏதாவது அவங்கக்கிட்ட கேட்கலாம். ஒரு நாள் முன்னாடி வந்து, அதாவது கரெக்டாக இன்டர்வியூ திங்கக்கிழமை இருக்குது அப்படின்னா அவங்க மெயில் அனுப்பிச்சிருப்போம். இப்போல்லாம் மெயிலே எல்லாம் கொஞ்சம் ஃபோனில் டக்குன்னு வந்துருச்சு. நீங்கள் ஒரு காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சில வருடங்களுக்கெல்லாம் முன்னாடி பார்த்தோம்னா போஸ்ட்டில் தான் அனுப்புவாங்க, நாளைக்கு இன்டர்வியூ இருக்குது வாங்கன்னு. போஸ்ட் ஒரு நாள் தாமதமாக வந்துச்சுன்னா அவருடைய வேலையும் போயிடும், வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக போய் நிற்கும். இது அந்த காலத்தில் இருக்கிறவங்க. இப்போல்லாம் கொஞ்சம் மாறி போச்சு இந்த இடத்துல. அதெல்லாம் அதுபோல் இருப்பவர்கள்ட்ட இந்த ஒரு நாள் தாமதமாக வந்த ஒரு காரணத்தினால தங்களுடைய வாழ்க்கை வேலையெல்லாம் இழந்தவர்கள் பலர் இருக்காங்க இந்த இடத்துல. அதுபோல் ஒரு மாதம் ஃபுல்லாக ஒருத்தர் வேலை செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். ஒரு மாதம் சம்பளத்தை கையில் வாங்கியிருக்காரு பணத்தை. இன்றைக்கெல்லாம் ஆன்லைனில் வந்துருச்சு, பேங்க்கில் இருக்குது. இந்த பணத்தை எடுத்துகிட்டு வரும்போது அந்த பணம் எங்கேயாவது தொலைத்து விட்டார் என்று வைத்துக்கொள்வோம். ஏன்னா இது நீங்கள் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இது பல பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கும். இன்றைக்கி ஆன்லைன் பணம் வந்ததுக்கு முன்னாடி பிட் பாக்கெட்னு சொல்லுவாங்க அழகாக, பாக்கெட்டில் பணத்தை வச்சா எடுத்துகிட்டு போகிறவங்க இதெல்லாம் உண்டு ஒரு காலத்தில். இன்றைக்கி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சு. பட் இதை நம்ம புரிஞ்சிக்கணும், காலத்துடைய முக்கியத்துவம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இதை சொல்கிறேன். அப்போ அந்த பணம் காணாமல் போச்சுன்னா அந்த மாதம் ஃபுல்லாக அவர் என்ன செய்வார்? ஒரு மாதம் கடுமையாக உழைத்து பெற்ற பணம் அங்கே போய்விட்டது என்றால், இன்றைக்கி கூட பலருக்கு அனுபவம் இருக்கலாம். எங்கேயாவது ஒரு மாதம் சம்பளம் அக்கௌண்ட்டில் வந்து விழுவும், பேங்க்காரன் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி இஎம்ஐயா இல்லை ஏதோ ஒரு ஃபைனுன்னு ஏதாவது ஒரு போட்டு மொத்த பணத்தை எடுக்கும்போது அவர்களுக்கு அதோடைய அருமை தெரியும். அப்போ தான் ஸோ ஒரு மாதம் வேலை செய்கிறதுடைய கடினம் அவர்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதே போல் ஒரு வருடம் இந்த இடத்துல ஒரு வருஷம் ஃபுல்லாக படித்து தேர்வு எழுத முடியாமல் போகும்போது என்ன ஆகிடுது இந்த இடத்துல, இன்னொரு வருஷம் திருப்பி உட்காந்து படிக்கணும். அப்போ அந்த மாணவன்கிட்ட கேட்டால் தெரியும், ஒரு வருஷம் எனக்கு கொடுத்தாங்க படிக்கிறதுக்கு, நான் ஒழுங்காக அந்த கடைசி ஒரு வாரம் படிச்சிருந்தேன்னா நான் நேரம் பாஸ் ஆகிருப்பேன், அதனால் என்னால் படிக்காதனால ஒரு வருஷம் ஃபுல்லாக வீணாக போச்சு, திருப்பி படிக்க வேண்டியிருக்கு சொல்லுவார் இந்த இடத்துல. ஸோ அவங்கக்கிட்ட அதுபோலவே ஒரு பிறவியினுடைய
காலம் இந்த இடத்துல ஒரு மனுஷன் 70 வயசு வரைக்கும் வாழ்ந்துட்டார்ல, எல்லா ஆசையும் அனுபவிச்சிருப்பாரு இல்லையா, ஆசைப்பட்டதெல்லாம் சாப்பிட்ருப்பாரு, குடும்பம் பந்தம் பாசம் ஊரசம் எல்லாம் முடிச்சிருப்பாரு. கடைசி காலத்தில் இது காலத்தை இறைவனை நோக்கிய பயணத்திற்கு அப்போ தான் தோணும் இந்த இடத்துல, ஒரு பிறவி கொடுத்தாங்களே வீணடிச்சிட்டோமோ, ஒழுங்காக தியானம் ஜபம் டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்கி இருந்தாங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் மும்மாலத்தெல்லாம் தீர்த்துருக்கலாமோ, பிறவில்லா நிலைக்கு போயிருக்கலாமோ அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் தான் பலருக்கு ஞானோதயம் வரும். ஞானோதயம் வந்து என்ன செய்கிறது அந்த வயசான காலத்தில், சிறிது கடினம் தான். ஸோ ஒரு பிறவியினுடைய காலத்தையே அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்படி காலத்தை ஒரு மைக்ரோ செகண்ட் காலத்துலேருந்து ஒரு பிறவி காலம் வரைக்கும் அதை அனுபவிப்பவர்கள்ட்ட, அதை மிஸ் பண்ணவங்க, அதை தொலைத்தவர்களிடம் கேட்டால் மட்டும்தான் நான் தெரியுமே தவிர்த்து, இப்போ நாமெல்லாம் இந்த வகுப்பில் இருக்கவங்களாம் பல விஷயங்கள் தொலைக்காதவர்கள். ஏன்னா அதுக்கான சூழ்நிலையாக எதுவும் நடக்கலை, அதனால் நமக்கு அதனுடைய மகிமை வந்து தெரியல. ஸோ இந்த மகிமை என்ன பண்ணணும், முதல்ல தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கணும் என்ன பண்ணணும், முதல்ல காலத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். காலத்தை எப்படி அறிவது, அடுத்த கேள்வி வருது. இப்போ காலம்னு சொல்லிட்டீங்க, நான் எப்படிப்பா அந்த காலத்தை தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஒரு கேள்வி. கடிகாரத்தை பார்த்தா தெரிஞ்சிருதே, இது கிடையாது காலத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது, அது உணர்வு பூர்வமானது. எப்படி தெரிஞ்சுக்கலாம் உணர்வு பூர்வமாக அப்படின்னா, காத்திருத்தல். ஆன்மீக பாதையில் நம்ம செய்கிறோம் இல்லையா, ஒரு மிகப்பெரிய குணம் ஒன்று இருக்குது. ஏகப்பட்ட குணங்கள் இருக்குது, சிறந்த குணங்கள். இந்த சிறந்த குணங்களிலே ஒரு முக்கியமான குணமாக பார்க்கப்படுவது இந்த இடத்துல பொறுமை, காத்திருத்தல். இந்த இடத்துல அதை முதல்ல கற்றுக்கணும். இதான் முதல்ல ஆனாவன படிப்பு, காலத்தை வச்சு தெரிஞ்சுக்கணும். முதல் வகுப்பு படிப்பு இதுதான். இந்த இடத்துல காத்திருத்தல் ஒரு பெரிய குணம். இந்த அவசர உலகத்தில் எதுக்குமே இங்கே யாருக்குமே காத்திருக்கிறதுக்கு எதுக்குமே இல்லை. ஒரு ரயில் வரலன்னா கூட சரி, சரியான நேரத்துக்கு வரும், ஆனாலும் அந்த ஒரு படபடப்பு, எப்போ வரும் ஏறி உட்கார்ந்தோடனே சீக்கிரம் போயிடலாம் இந்த இடத்துல. அது ஒரு படபடப்பு, இது எல்லாருக்குமே இன்றைக்கி பார்க்கலாம். எதுனாலும் சரி இந்த இடத்துல உடனே நடந்துடணும், இன்ஸ்டண்ட்டாக நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து இன்றைக்கி பலருக்கு இருக்குது இந்த இடத்துல. ஆனால் எதுக்கும் இந்த உலகத்தில் அவசரப்படவே கூடாது. இந்த இடத்துல எல்லாம் இப்போவே உடனே ஃபாஸ்ட் ஃபுட் மாதிரி சமைக்கிறது கூட பொறுமை இல்லை, உடனே அப்படியே பொரிச்சு ஃப்ரைட் ரைஸ் மாதிரி போட்டு சாப்பிட்டு வேலையை முடிச்சிடணும் இந்த இடத்துல. அப்படி இருக்குது இந்த இடத்துல பலருக்குள்ளே இருக்குது. எதுக்குப்பா நான் காத்திருக்கணும், எனக்கு உடனே இப்போவே நடந்துடணுன்ற பதைப்பே பலருக்கிட்ட இருக்குது இந்த இடத்துல. இந்த முடிவுகள், இது முடிவு, இது எனக்கு உடனே கிடைக்கணும், இப்போவே கிடைக்கணுன்ற முடிவு இருக்கு இல்லையா, அது வந்து மிகப்பெரிய சுமை ஒரு மனிதனுக்கு. அதுதான் அவனுக்கு ஒரு மிக டிப்ரெஷனை கொண்டு வந்து கொடுக்குது இந்த இடத்துல. ஸோ அப்போ என்ன பொருள், அவனுக்கு காலத்தை வச்சே ஒரு புரிதல் அங்கு இல்லை. ஒரு மாணவன் வந்து படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட வகுப்பில் பாஸ் ஆனால் 1 வருஷம் படித்தா தான் அது கிடைக்கணும். அவன் பள்ளிக்கு 7ஆம் வகுப்பில் சேர்ந்தவனையே எனக்கு இப்போவே நான் இந்த மாதமே எல்லாத்தையும் நான் படித்து முடிச்சு இப்போவே எக்ஸாம் எழுதிடுறேன், என்கிட்ட கொடுத்துருங்க, எனக்கு நான் பாஸ்ன்னு சர்டிஃபிகேட் கொடுத்துருங்க, 8ஆம் வகுப்பில் போய் உட்காரன்னு சொன்னால் சாத்தியமா? அது சாத்தியமே கிடையாது. இந்த இடத்துல மொத்தத்தையும் உட்காந்து படிக்கணும், அதனுடைய அறிவை அவன் பெற்றுக்கணும். படித்து மனப்பாடம் பண்ணி எழுத சொன்னால் சில மாணவர்கள் படித்து மனப்பாடம் பண்ணி எழுதிடலாம், ஆனால் அதனுடைய அறிவை பெற்றுக்கொள்ளுதல் என்பது ஒன்று இருக்கு இல்லையா, அதற்கு 1 வருட காலம் அவர் பொறுமையாக படித்தால் மட்டும்தான் அவரால் அதில் தேர்ச்சி பெற முடியும், அந்த அறிவை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ 1 வருஷம் அவர் காத்திருக்கணும் இந்த இடத்துல. இதுதான் இந்த இடத்துல ஆரம்ப பாடம், காத்திருத்தல். காத்திருத்தல் காலம் கிடையாது, காலத்தை வச்சு தெரிஞ்சுக்கணுன்னா தான் இந்த காத்திருத்தல் தான். வேணாம்னு சொல்ல, காத்திருத்தலே காலம் கிடையாது. இது வந்து ஒரு குணம், காத்திருத்தல் என்பது ஒரு குணம். இந்த குணத்தில் வச்சு எப்படி தெரிஞ்சுக்கலாம், இப்போ இறைவனுடைய தியானம் தவம் எவ்வளோ வருஷம் செய்யணும் கணக்கே இல்லை. திருமந்திரத்தில் ஒரு மூலாதார சக்கரத்தை வச்சு தெரிஞ்சுக்கணுன்னாலே 12 வருஷம் தியானம் பண்ணணுங்கிறாரு இந்த இடத்துல. பல சாதக முறைகளை திருமந்திரம் நல்லா படித்தவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த இடத்துல. ஸோ 12 வருஷம் ஒருத்தர் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணுறதுனா எவ்வளோ பொறுமை வேணும், எவ்வளோ காத்திருக்கணும் இந்த இடத்துல. ஆனால் இங்கு மனிதன் இங்கே காத்திருப்பது இல்லை இல்லையா. உடனே எனக்கு இப்போ தியானம் இப்போ பண்ணால், எனக்கு ஜபம் பண்ணிட்டேன்னா அப்படியே அவனுக்கு எல்லாமே கிடச்சிடணும், அப்படியே லைட்டு தெரியணும் இங்கேருந்து இல்லையா, சத்தம் கேட்கணும், அப்படி என்னென்னமோ நடக்கணும் உடம்புக்குள்ளே. ஏன் இதெல்லாம் மனுஷன் எதிர்பார்க்குறான் அப்படிலாம், அவனுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது இந்த இடத்துல. ஃபஸ்ட்டு படம் எதிர்பார்ப்பு. அவனுக்கு கலர் கலராக வந்தோடனே கண்ணை திறந்தோடனே 4 பேர்கிட்ட சொல்லிடணும், பாரு நான் உட்காந்து எனக்கு கலர் கலராக வந்துச்சு பாரு, அது வந்துச்சு பாரு, இது வந்துச்சு பாருன்னு அவன் சொல்லணும், பெருமைப்பட்டுக்கணும் ஃபஸ்ட்டு எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. இந்த குணம் இருக்கு இல்லையா, இதுதான் அவனை முதலில் காத்திருக்க விடாமல் செய்கிறது. ஸோ அவன் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் உட்காந்துருந்து ஒன்றுமே கிடைக்கலன்னா கூட சரி, அப்பாடா நம்ம மனம்
அமைதியாக 1 மணி நேரம் நம்ம உட்காந்துருக்கோம், அப்போது நமக்குள்ள 1 மணி நேரம் உட்காரக்கூடிய அமைதி என்ற பக்குவம் நம்மக்கிட்ட இருக்குது. ஏன்னா எல்லாராலையும் 1 மணி நேரம் அவ்வளோ சீக்கிரம் உட்கார முடியாது. ஒரு புக்கு படிக்காமல், பேப்பர் படிக்காமல், டிவி பார்க்காம, பாட்டு கேட்காம, ரேடியோ கேட்காம, இல்லையா, யாருக்கிட்டையும் பேசாமல் சும்மா போய் 1 மணி நேரம் உட்காருப்பா, கண்ணை கூட திறந்து வச்சு உட்காருப்பான்னா நிச்சயமாக முடியவே முடியாது. இந்த கலியுகத்தில் ரொம்ப கஷ்டம். அங்கொன்றும் இங்கொன்றும் சிலர் இருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல எல்லாராலும் இயலாத ஒரு காரியம். சும்மா இருப்பது அவ்வளோ கஷ்டமான காரியம் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே எதிர்பார்ப்பு இருக்குது இந்த இடத்துல. ஸோ அதுதான் என்ன பண்ணுறது, முதல்ல அவனுக்கு தடையாக இருக்குது. அதில் முதல்ல மனுஷன் என்ன கற்றுக்கணும், எதிர்பார்ப்பு என்பதை விட்டுவிட கற்றுக்கொள்ள வேண்டும். எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது, இதை செஞ்சால் எனக்கு இது கிடைக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பை முதலில் அவன் விட்டுவிட வேண்டும். இப்போ விட்டுட்டான் அப்படின்னா நினைச்சு எதிர்பார்ப்பே இல்லை, வரும்போது வரட்டும், நான் பாட்டுக்கு உட்காந்துருக்கப்பா, நான் உட்காருக்கும் போது தான் உள்ளே அந்த காத்திருக்கக்கூடிய அந்த குணம் என்பது அவனுக்கு கிடைக்கின்றது. அவன் ஒரு பதட்டத்தோடு இருக்கான்னு வச்சுக்குவோம், இல்லையா, 1000 வருஷம் 10,000 வருஷம் கூட தியானம் பண்ணட்டும், ஜபம் பண்ணட்டும், ஆனால் அவன் மனசு பதப்பட்டோட எப்படா சாமி வர்றார், எப்படா சாமி வர்றார் நினச்சிக்கிட்டே 10,000 வருஷம் உட்காந்துருந்தா கூட அதனால் என்ன பலன்? அவன் சிந்தித்திட்டு இருப்பது 10,000 வருஷம் தியானம் செய்தது பதட்டத்தின் எப்போ இறைவன் வரார் பதட்டத்தில் தான் அவன் இருந்துக்கானே தவிர்த்து இறைவன் நோக்கி சிந்தனையில் அல்ல. அதனால் ஒரு பலனும் அவனுக்கு அங்கே கிடைக்க போகிறது அது அல்ல. ஏன்னா மனசில் அமைதி இல்லை, பதட்டத்தோடையே இருக்கா இந்த இடத்துல. வருவாரா வரமாட்டாரா சந்தேகம் வேற இந்த இடத்துல, சரணாகதி இல்லை. ஸோ இது போல் இருக்கக்கூடிய குணங்களை இந்த இடத்துல தூக்கி தனியாக வைக்க வேண்டும். அப்போ முதல்ல கற்றுக்கக்கூடிய பாடம் இந்த இடத்துல காத்திருத்தல் என்ற ஒன்று. அதுதான் என்ன பண்ணுது இந்த இடத்துல, ஒரு அமைதியை நமக்கு கொடுக்கின்றது. ஏன் இன்னைக்கு மனிதனுக்கு காத்திருப்பது கடினமாக தோன்றுகின்றது? அடுத்த கேள்வி வருது. ஒரு ரயில் நிலையமோ, பஸ் நிலையமோ, அலுவலகமோ, ஏதோ ஒரு வேலை காத்திருக்கணும், அவனால் முடியல, சீக்கிரம் 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 அடுத்த ஆளை போட்டு பரப்பே எடுத்துருவான் இந்த இடத்துல, சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரமான்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? அவனுக்குள்ள அகங்காரம், ஆணவம் என்ற ஒன்று இருக்கின்றது. தான் அவன் பெரிய ஆளாக நினச்சிக்கிறான் இந்த இடத்துல, நான் போனால் தான் அங்கே நல்லா நடக்கும், ஏதோ ஒன்று இந்த இடத்துல. அதுக்கு வேறு சில காரணங்கள் கூட இருக்கலாம், ஆனால் அதற்கு மூல காரணங்கள் என்று பார்த்தால் இந்த இடத்துல நான் என்று சொல்லக்கூடிய அகங்காரம் மட்டும்தான் இந்த இடத்துல மூல காரணமாக இருக்க முடியும் இந்த இடத்துல. அதனால் என்ன பண்ணணும், அந்த இடத்துல இந்த நான் என்ற எண்ணத்தை தூக்கி வச்சிடணும். நான் இல்லைனா கூட எல்லாமே அந்த உலகத்தில் நடக்கும், எனக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை என்ற ஒரு எண்ணம், நான் என்ற அகங்காரம் இல்லாமல் இருப்பது. ஸோ முதல்ல அமைதி என்ற ஒன்று, காத்திருத்தல் என்ற ஒன்று, பொறுமை, காத்திருத்தல் என்ற ஒன்று. இரண்டாவது நான் என்ற சிந்தனை இல்லாமல் இருப்பது. இந்த நான் என்று இருக்கிறதுனால தான் அது எங்கேயுமே பரபரக்க செய்யும் இந்த இடத்துல, சீக்கிரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த நான் என்ற எண்ணம் தான் மூலம்னு சொல்கிறோம். அது எப்படி வெளிப்படும் என்றால், நான் தான் பார்த்துக்கோ என்ற அந்த நான் என்ற இது இல்லை, இல்லையா. அவன் மனதிற்குள்ளேயே தன்னை ஒரு பெரிய மனிதனாக அவனே ஒரு பிம்பத்தை கட்டமைப்பதுக்குள்ள உள்ளே இருக்கிறது இந்த இடத்துல. இப்போ இதை நல்லா புரிஞ்சுக்கணுன்னா, ஒரு எளிமையான ஒரு மனிதர் இருக்காருன்னு வச்சுக்கோ, அவர்கிட்ட பணம் காசு இல்லை, அவருக்கு இப்போ பசி இல்லை, ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கார், சாப்பிட்டாரு, காலைல சாப்பிட்டாரு, நிம்மதியாக உட்காந்துருக்காரு. ஆனால் அடுத்த நாள் சாப்பாட்டுக்கு அவர்கிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, பொருள் அரிசி பருப்பு ஒன்றும் இல்லை. அவர்கிட்ட போய் இப்போ ஒருத்தர் வருவார், நீங்கள் உட்காந்துரு, உனக்கு ஒரு 5 கிலோ அரிசி சும்மா கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டோன்னா உட்காந்துக்கிட்டே இருப்பான். ஏன்னா அடுத்த நாள் அவனுக்கு அரிசி சாப்பிட வேணும், 5 கிலோ அரிசி ஏதோ கொடுக்குறாங்க இந்த இடத்துல, அமைதியாக உட்காந்துட்டு இருப்பான். 1 மணி நேரம் இல்லை, அன்னைக்கு நைட்டு வரைக்கும் உட்கார சொன்னால் கூட உட்காந்துக்கிட்டே இருப்பான். வரட்டும், வரும்போது வரட்டும், நாளைக்கு சாப்பிட அரிசி வேணும், அமைதியாக இருப்பான். ஆனால் அதே ஒரு இடத்தில் வேறு ஒருவருக்கு இந்த இடத்துல, இல்லையா, நல்ல வசதியான செல்வந்தர் இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு ஐயா ஒரு 10 நிமிஷம் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னா, ஒரு அலுவல் ரீதியாகவே இருக்கட்டுமே, உங்களுக்கு பெரிய தொழில் ஒன்று, பிஸ்னஸ் ஒன்று கொடுக்குறேன், பல லட்சம் லாபம் வரும், கொஞ்சம் பொறுங்க நீங்கள் அப்படின்னா அவருக்கு பொறுமையாக இருக்க முடியுமா? முடியாது. இன்னும் வாட்சை பார்ப்பாரு, எந்திரிப்பார், குறுக்கை நெருக்கை நடப்பார், இல்லையா. இன்னொரு அலுவலகத்தில் தான் அங்கே ரிசப்ஷன் இப்போ எப்பப்போ வருவார், சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு வேலை இருக்குது, பதட்டத்தோடையே இருப்பார் இந்த இடத்துல. ஏன் இவ்வளோ பதட்டம் வருது இந்த இடத்துல அப்படின்னா, இந்த இடத்துல அவருக்கு நான் என்ற எண்ணம் உள்ளே, தான் பெரியவன், எனக்கு வேலை இருக்கிறது என்ற ஒரு எண்ணம் அது மேலோங்கி இருக்கின்ற காரணத்தினால் அவரால் இந்த இடத்துல காத்திருக்க முடியவில்லை. ஸோ அப்போ முதல்ல இந்த இடத்துல அடுத்தது, முதல்ல காத்திருக்கக்கூடிய என்ற குணத்தை வளர்த்துக்கணும். இந்த இடத்துல அமைதி வரும் தானாகவே. அகங்காரமானவத்தை இந்த இடத்துல தூக்கி கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும். அப்போ யார் ஒருத்தர் உண்மையாக காத்திருக்கார் இந்த இடத்துல அப்படின்னா, அவருக்கு தான் சிறிய மனிதர் என்ற எண்ணம் இயல்பிலே இருக்குல்ல. இப்போ எளிமையான ஒருத்தர் சொன்னோம் இல்லையா, நைட்டு வரைக்கும் ஒரு அரிசி வருது, நான் காத்திருக்கேன், வந்தால் நான் காத்திருந்தா எனக்கு கிடைக்கும்னா காத்துட்டே இருப்பார் இந்த இடத்துல.
ஏன் அவருக்கு தெரிஞ்சு போச்சு தாங்கிட்ட எதுவுமே கிடையாது, யாராவது கொடுத்தாதான் நாளைக்கு சாப்பாடு. எளிமை இந்த இடத்துல, இல்லாமை இந்த இடத்துல, இயலாமை ஏதோ ஒன்று. ஸோ அந்த இடத்துல நான் என்ற அகங்காரமோ ஒரு இதுவோ இல்லை இந்த இடத்துல. தங்கிட்ட இல்லைன்றது அவருக்கு தெரிஞ்சிட்டதுனால அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துக்கிட்டே இருக்கார் இந்த இடத்துல. தன்னை சிறியவனாக உணர்ந்த ஒரு மனிதனால் காத்திருக்க முடிகின்றது. தன்னை பெரியவனாக சிந்திக்கின்ற மனிதனால் இங்கு காத்திருக்க முடியவில்லை. இதான் இந்த இடத்துல முக்கியமானது. இப்போ யார் யாருக்கெல்லாம் இங்கே பதட்டம் அதெல்லாம் வருதோ அவர்களால் இந்த இடத்துல காத்திருக்க முடியவில்லை, அவர்களுக்குள்ள அமைதி வருவது கடினம் இந்த இடத்துல. இதை இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். இந்த காத்திருத்தலுக்கு நான் அடிக்கடி எல்லா திருமந்திர வகுப்புலையும் நிறைய வகுப்பில் சொல்லக்கூடிய உதாரணம் பத்திரகிரிநாதர் தான். அவரை மாதிரி ஒருத்தர் உலகத்தில் காத்திருப்பவர் யாராவது இருக்கின்றாரா என்று கேட்டால் எனக்கு தெரிந்து யாருமே இல்லை இந்த இடத்துல. ஏன்னா இவ்வளோ பெரிய அரச நிலையில் இருந்தவர் இந்த இடத்துல. ராஜா அவர் கட்டளைக்கு கூப்பிட்டாருன்னா 10 பேர் வேலை செய்ய காத்திருக்காங்க இந்த இடத்துல. ஒரே நாளில் ஞானம் வந்துடுச்சு. பட்டினத்தாரை பார்த்து ஐயா என்னை சீடனா ஏற்றுக்கோங்கன்னாரு. சரி ஏற்றுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன செய்யணும்னாரு, அந்த கோயிலில் போய் உட்காந்து பிச்சை எடுன்னாரு. வேற ஒன்றும் இல்லை. நம்ம திருவண்ணாமலை திருவடை மருதூரில், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருவடை மருதூர் கோயில் இருக்குது, உட்காந்து பிச்சை எடுன்னாரு. ஒரு நாள் 2 நாளில் 16 வருஷம் உட்காந்துருக்காரு. நம்மக்கிட்ட யாராவது ஒருத்தர் வந்து இல்லையா, நம்ம வந்து எல்லாருமே ஒரு பொசிஷன்னு சொல்லுவோம், அந்த வார்த்தையை பயன்படுத்துவோம். ஒரு குறிப்பிட்ட தகுதியில் இருப்போம். நமக்கு தெரியாத யாரோ ஒரு நபர் வந்து, இல்லை நம்ம நம்புகிற யாராவது ஒருத்தர் வந்து, நான் உனக்கு பணம் கொடுக்குறேன், உனக்கு தேவையானது பணமோ பொருளோ இல்லை ஏதோ ஒன்று உனக்கு தேவையானது கொடுக்குறேன், நீ காத்துரு அப்படின்னு சொன்னால், அவர் சொன்ன நேரத்துக்கு வரலன்னா 10 ஃபோன் பண்ணிடுவோம். வரீங்களா, வரலையா, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாரு, அவ்வளோ டென்ஷன் வரும் இல்லையா. ஆனால் பாருங்கள், பத்திரகிரிநாதர் 16 வருஷம் காத்துக்கிட்டே இருக்கார் இந்த இடத்துல. ஒரு நாள் கூட பதட்டம் அடையல. குரு வந்துட்டாரா வரலையா, நம்பிக்கை இழக்கலை. நம்பிக்கை இழந்திருந்தானா திருப்பி நாட்டுக்கே போயிருப்பார் இல்லையா. ஆனால் குரு வருவார் என்ற ஒரே நம்பிக்கையில் 16 ஆண்டு காலம் அவர் அமைதியாக இருந்த ஒரே காரணத்தினால் குருவிற்கு முன்பாகவே அவர் இந்த இடத்துல சித்தி அடைந்தார், இறைவனோடு 2.5 கலந்தார். அவருடைய வரலாறு எல்லாருக்குமே தெரியும் இந்த இடத்துல. ஸோ காத்திருத்தல் என்பது அங்கு சரணடைதலை முக்கியமாக வைத்திருக்கிறது, நம்பிக்கையை முக்கியமாக வைத்திருக்கிறது. ஸோ முதல்ல என்னென்ன பண்ணோம், அமைதியாக இருக்கணும் ஃபஸ்ட்டு. அப்போ அந்த குணம் வரும். முதல்ல அமைதி உள்ளன்ற ஒன்று வரும். அகங்காரம் இல்லாமல் போயிடணும். அடுத்தது சரணாகதி அடையணும். அடுத்து நம்பிக்கையே வர வேண்டும். இது எல்லாம் வந்துச்சு அப்படின்னா என்ன நடக்குது இந்த இடத்துல, இதுவே ஒரு தியானமாகவே இங்கு மாறுகிறது. தியானம்னா பெருசாக ஏதோ ஒன்றுலாம் கிடையாது இந்த இடத்துல. ரொம்ப கஷ்டமானதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முறையில் எதையெல்லாம் செய்கின்றோமோ அனைத்தையும் அமைதியாக செய்தாலே ஒரு தியானம் தான். கர்ம யோகத்தில், யோக மார்க்கத்தில் போய் கண்ணை மூடிட்டு உட்காரணும் இந்த இடத்துல சரிங்களா. தியானம்னா இப்போ யோக மார்க்கத்தில் தான் தியானமா, வேறு மார்க்கத்தில் இல்லை என்றால் இல்லை. எல்லா மார்க்கத்திலையுமே தியானம் தான். கர்மயோகம் தான் மிகப்பெரிய தியானமே. இங்கே காலையில் எழுந்து நேரத்திற்கு குளித்து, நேரத்திற்கு சாப்பிட்டு, நேரத்திற்கு தனக்கான வேலைகளை செய்து முடித்து விட்டு, நேரத்திற்கு இரவு யார் ஒருவர் படுக்கின்றாரோ அவர் கர்மயோகத்தில் மிகப்பெரிய தியானம் செய்பவர். காலத்தை கரெக்டாக பயன்படுத்துகிறார் இந்த இடத்துல. அப்போ தியானம்னா பெருசாக ஒன்றும் கிடையாது, இதுதான். அப்போ தியானத்தில் இந்த இடத்துல ஒரு கர்மயோகத்தில் இருக்கவர் கரெக்டாக காத்திருக்காரு இந்த இடத்துல. எதுக்கு காத்திருக்காரு, அவர் காலிலேருந்து எல்லாத்தையும் நேரத்துக்கு கரெக்டாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு. யாராவது ஒருத்தர் வந்து நீ நேரத்துக்கு குளிச்சிட்ட, இதனால் உனக்கு என்ன கிடச்சிது, நீ செய்யாத, நேரத்துக்கு வேலைக்கு போனால் நேரத்துக்கு தூங்கினா எல்லாமே செஞ்சு நீ, அதனால உனக்கு என்ன பலன், ஒரு பலனும் கிடைக்காதானே, நீ செய்யாத அப்படின்னா எப்படி இருக்கும். அப்போ இதே கேள்வியை திருப்பி ஒரு கேள்வியை கேட்போம். நீ நேரத்துக்கு சாப்பிடல, நேரத்துக்கு எந்திரிக்கல, நேரத்துக்கு தூங்கலை, உனக்கு என்ன கிடைச்சிது இந்த இடத்துல அப்படின்னு கேள்வி கேட்டால் அவர் மட்டும் என்ன பதில் சொல்லுவார், நீ நேரத்துக்கு செய்யாதனால யாராவது என்ன பணத்தையும் பொருளையும் கொண்டு அள்ளியாக கொடுத்துட போகிறாங்க, ஒன்றும் கிடையாது. ஆனால் நேரத்திற்கு செய்பவருக்கு காலம் தன்னுடைய பலனை கொடுக்கும். என்ன பலனை கொடுக்கும், உள்ளே காத்திருத்தல் என்ற அமைதி என்ற குணத்தை உள்ளிருந்து வெளியே வர வைத்து கொடுக்கும். அகங்காரமானவத்தை அது போக்கி கொடுக்கும் இந்த இடத்தில். அடுத்து சரணாகதி என்ற மனப்பக்குவத்தை கொடுக்கும் இந்த இடத்தில். பக்தி, நம்பிக்கை, இதை அனைத்துமே அது உள்ளிருந்தே வர வைத்து கொடுக்கும். இதெல்லாம் கடையில் போய் வாங்க முடியாது. பக்தி ஒரு 1/2 கிலோ கொடுங்க, சரணாகதி ஒரு 1 கிலோ கொடுங்கன்னு சொல்லி இத்தனை பாக்கெட்டு கொடுங்க, இத்தனை பெட்டி கொடுங்கலாம் வாங்க முடியாது. எல்லாமே நமக்குள்ளேருந்து தான் வரணும். அப்போ அது வருவதற்கான பயிற்சி முறை என்ன என்று பார்த்தோமே ஆனால், நமக்கான கடமைகளை சரியான நேரத்தில் சரியான காலத்தில் செய்தோமே என்றால் அந்த காலமே நமக்கு அனைத்தையும் சரியானவற்றை நமக்கு இங்கு திருப்பி கொடுக்கின்றது.
அப்போ இதுதான் என்ன பண்ணுது, ஒரு தியானமாக மாறுகின்றது. அப்போ இதெல்லாம் வந்துருச்சுன்னு வச்சுக்குவோம். அப்போ ஒரு மனுஷனுக்கு என்னென்னலாம் வந்துருச்சு, காத்திருத்தல் குணம் வந்து விட்டது, அமைதி வந்து விட்டது, நம்பிக்கை வந்து விட்டது, சரணாகதி வந்து விட்டது, அகங்காரம் போய்விட்டது, ஆணவம் சென்று விட்டது, இல்லையா? அப்போ இதெல்லாம் எது கொடுத்துச்சு இந்த இடத்துல? காலத்திற்கு அவர் சரியானவற்றை சரியாக செய்யும் பொழுது இது எல்லாமே இங்கு கிடைக்கின்றது. சிந்தித்து பார்த்தால் தெரியும் இந்த இடத்துல. தனியாக போய் எங்கேயும் வாங்கிட்டு வரல, நம்ம ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் செய்யலை. நமக்கான கடமைகளை இங்கு சரியாக நாம் செய்யும் பொழுது இவை அனைத்தும் தானாகவே இங்கு கிடைக்கின்றது. மனதிற்கு அந்த பக்குவமானது கிடைக்கின்றது. இதுதான் இந்த இடத்துல ஆன்மீகத்தின் ஆரம்ப படிநிலை. ஆன்மீக விசாரம், ஆத்ம விசாரம், ஆன்மீக முன்னேற்றம். ஸோ இதுதான் என்ன பண்ணுது இந்த இடத்துல, பயணம் இங்கே தான் ஆரம்பிக்குது இப்போ. ஸோ இந்த பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது தான் நம்ம அடுத்த கட்டம் திருமந்திரத்தை படிக்கலாம். திருமந்திரம் அது ஒரு பெரிய கடல் இந்த இடத்துல. நான் திருமந்திரத்துக்குள்ளே இன்றைக்கி போகலை இன்றைக்கி, ஏன்னா அதை பேச ஆரம்பித்தா ரொம்ப போகும். நிச்சயமாக இன்னொரு நாள் காலச்சக்கரத்தை திருமந்திரத்தில் இருக்கிறத எடுத்து பேசுவோம். அது பேசும்போது இப்போ அந்த காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்தும் போது என்ன பக்குவம் நமக்கு கிடைச்சிருக்கு, இப்போ நீங்கள் பேசுகிறது ஒரு முன்னரை மாதிரியே வச்சுக்கலாம். இதை கிடைத்ததை வைத்துக்கொண்டு அப்போ உண்மையான காலம் என்பதை தெரிந்து கொண்டு அதை எப்படி இறைவனத்தில் சென்று அதுவே நம்மை சேர்க்கும் என்பதை இன்னொரு நேரத்தில் பார்க்கலாம். இத்துடன் நிறைவு செய்கிறோம். காலத்தை பற்றி வேறு ஏதேனும் கேள்விகளோ கருத்துக்களோ இருந்தால் சொல்லுங்கள், பேசுவோம். மிக்க நன்றி. வணக்கம் சரவணன் ஐயா. மிக ஒரு நன்றாக இருந்தது, மிக பயனுள்ளதாக இருந்தது உங்களுடைய இந்த உரை. எனக்கு ஒரே ஒரு கேள்வி சந்தேகம் இருக்கிறது ஐயா. என்னென்று சொன்னால், இந்த காலத்தை பயன்படுத்துவது, முறையாக பயன்படுத்துவதும் ஒரு பிராப்த விதியின் கீழ், அவரவர் பிராப்த விதியின் கீழ் வருமா என்று. பிராப்த விதியின் கீழ் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆக்சுவலி 3 கர்மா இருக்குது. சஞ்சித கர்மா, பிராப்த கர்மா, ஆகாமி கர்மா, 3 கர்மா இருக்குது. ஸோ அதில் இதில் பிராப்த கர்மா வருமானு கேட்குறீங்க. இதை 2 கோணத்தில் நம்ம புரிஞ்சிக்கலாமா இதை? சரிங்களா? ஒரு கோணம் என்ன அப்படின்னா, இப்போ உங்ககிட்ட ஒரு கயிறு ஒன்று இருக்குன்னு வச்சுக்குவோம். சரிங்களா? உங்ககிட்ட ஒரு கயிறு இருக்குது. உங்களுடைய மகனோ மகளோ குழந்தையோ யாரோ ஒருத்தட்ட ஒரு கயிறு ஒன்று இருக்குது. இந்த கயிறை நீங்கள் பிடிச்சி இழுத்தீங்கன்னாலும் உங்கள் குழந்தையோட கை அசையும். ஆமாம் தானே? நீங்கள் வாப்பா அப்படி உதாரணத்துக்கு நாய் வச்சுக்கலாமே. எல்லாருமே நாயை கட்டி புட்டி இழுத்துட்டு போகிறோம் இந்த இடத்துல, இல்லையா? நம்ம எப்படியெல்லாம் இழுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நாய் வரும் இந்த இடத்துல. பல நேரங்களில் நாய் வலிமையாயிடும், இல்லையா? அது இழுத்துக்கிட்டு போகும், மனுஷன் பின்னாடி ஓடுவான் இந்த இடத்துல. அதுவும் அங்கொன்றும் இங்கொன்றும் சில இடங்களில் இருக்குது, இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல எது வலிமையாக இருக்கின்றதோ அதுதான் இந்த இடத்துல முன்னாடி நிற்கிது. இப்போ எங்கள் எது வலிமையாக நிற்கிது இந்த இடத்துல அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய எண்ணம் தான் இந்த இடத்துல பேலன்ஸ் பண்ணுது அந்த இடத்த. இப்போ இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இப்போது ஒரு நாள் விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை நாளைக்கு. பல பேருக்கு வருத்தம், சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அன்றைக்கி தான் பாதி பேர் எந்திரிக்கிறது இல்லை, காலையில் சரியான நேரத்துக்கு எந்திரிக்கிறது இல்லை. நல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க இந்த இடத்துல, இல்லையா? நினச்ச நேரம் தூங்கி எந்திரிச்சு சினிமா பார்த்து குளிக்காமே ஒரு நாள் ஃபுல்லாக பொழுதுபோக்கிறவங்களாம் கூட இருக்காங்க இந்த இடத்துல. இப்போ சிவராத்திரி வந்துருச்சு, அஜ்ஜோ சிவராத்திரினா எந்திரிக்கணுமே குளிக்கணுமே இப்படி எண்ணத்தோடு இருக்கவங்க இருக்கிறார்கள். இன்னும் சிலர் அப்பாடா சிவராத்திரி ஞாயிற்றுக்கிழமையாக வந்துருச்சு, லீவு நாள், ஸோ நம்ம அழகாக பூஜையெல்லாம் நல்லாவே பண்ணலாம், திருப்தியாக உட்காந்து பண்ணலாம், இதுபோல் எண்ணத்தில் இருப்பவர்களும் இருக்கிறார்கள். இந்த எண்ணம் தான் என்ன பண்ணுது, அந்த விதியை அங்கு தீர்மானிக்கிறது. விதினா ஏதோ ஒன்றும் இல்லை, ஏற்கனவே நம்ம எழுதி வைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல, சரிங்களா? ஸோ அந்த எண்ணம் தீர்மானிக்கிறது. இப்போ எண்ணத்தை எப்படி எது தீர்மானிக்கின்றது என்று கேட்டால் நம்முடைய செயல்கள் தான் இங்கு தீர்மானிக்கிறது. அந்த செயல்களுக்கு உதாரணத்துக்கு தான் இந்த கயிறை சொன்னேன் அவங்களுக்கு. நம்ம கரெக்டாக இழுத்தோம்னா அது கரெக்டாக வரும், விதி கரெக்டாக வரும் இந்த இடத்துல. நம்ம கொஞ்சம் விட்டோம்னா அது இழுத்துட்டு போகிற போக்கில் அது போகும். புலன்கள் சொல்லும் எந்திரிக்காத, கொஞ்ச நேரம் தூங்குன்னு சொல்லும், இன்றைக்கி கறி சாப்பிடு, நான்வெஜ் சாப்பிடு, பொய் சொல்லு, எல்லா விஷயம் புலன்கள் சொல்லும். ஆனால் நமக்கு இறைவன் அறிவு என்ற ஒன்றை கொடுத்திருக்கின்றார். அந்த அறிவில் அறம் என்றால் என்ன, தர்மம் என்றால் என்ன என்று சொல்லி கொடுத்துருக்காரு. அப்போ அந்த அப்போ நம்மளுடைய புலன்கள் சொல்லும், நீ இதை செய், அதை பண்ணுன்னு சொல்லும். அப்போ அறிவு என்ன செய்யணும், யோசிக்கணும். இந்த புலன் இதை சொல்லுதே, இதை செய்தால் அறமா இல்லையா,
இதை யோசித்து அறம் என்றால் நிச்சயமாக செய்யலாம். இல்லை இது அறம் இல்லை, உடம்பிற்கான அறம் இல்லை, காலை எழ வேண்டும் என்பதே இது அறம், உடம்பிற்கான அறம் தர்மம். தூங்கினோம் என்றால் அது உடம்பிற்கான தர்மம் இல்லை. அப்படி என்று இந்த அறத்தின்படி தர்மப்படி செய்யும் பொழுது விதி என்ன செய்கிறது? நம்மை சரியான கோலத்தில் அழைத்து செல்கிறது. இல்லை என்றால் புலன்கள் அது போக்கின போக்கில் நாயை இழுத்துட்டு போகும் பாருங்க, அந்த மாதிரி நம்மளை இழுத்துட்டு போயிடும் இந்த இடத்துல. அதனால் இந்த பிராப்த கர்மா என்று சொல்லப்படுவது வரும்போது இறைவன் கரெக்டாக தான் கொடுத்து அனுப்புகிறாரு. சரிங்களா? நீ இவ்வளோ ஆசை வச்சுருக்கேன், நான் உனக்கு இவ்வளோ காலத்தை கொடுக்குறேன் அப்படின்னு பத்திரமா வச்சு கரெக்டாக உபயோகப்படுத்திட்டு வான்னு சொல்லி வரும்போது பொக்கிஷம் மாதிரி பத்திரமா வாங்கிட்டு தான் வாரோம். பிறந்ததுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறோம், இந்த புலன் சொல்லுது இதை கையில் வச்சு என்ன பண்ண போகிற, வேஸ்ட்டு, தூக்கி போடு, நீ ஜாலியாக இரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது, நம்மளை ஏமாற்றி கூப்பிட்டு போயிட்டு அதை பயன்படுத்த விடாமல் பண்ணிடுது. இதுதான் பிரச்சனை இந்த இடத்துல. ஸோ அதனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலே ஒரு கயிறும்பல் நடப்பது போலத்தான் இந்த இடத்துல. ரெண்டு பக்கமும் சரியாக பேலன்ஸ் பண்ணணும். ஒன்று அறத்தின்படியும் நடக்க வேண்டும், இன்னொன்று இந்த இடத்துல நமக்கான வேலைகளையும் சரியாக செய்ய வேண்டும். இரண்டையும் சரிசமமாக பாவித்தால் தான் இந்த படத்தில் கயிறு கட்டை வச்சுருப்பாங்களா, கயிறு மேலே நடக்கிறவங்க கட்டையை ரெண்டு பக்கம் பேலன்ஸ் பண்ண தான் நடுவில் போக முடியும். அதுபோல் நம்ம ஒரு கட்டையை வச்சுருக்கோம், கட்டையில் ஒரு பக்கம் அறத்தின்படி தர்மத்தின்படி தான் நடக்கணும், ஆனால் நடக்க விடாது இந்த கலியுகம். இந்த இடத்துல நம்மளுடைய புலன்கள் செய்ய விடாது. ஆனாலும் இயன்றவரை தர்மத்தின்படி நடக்க முயற்சி செய்ய வேண்டும் ஒரு கட்டையில். இன்னொரு பக்கம் இருக்க கட்டை வந்து நம்முடைய கர்மாக்கள், என்னென்னலாம் குடும்பம் இருக்குது, எல்லாத்துக்கும் வேலை செய்யணும்னு இருக்குது இல்லையா, நம்மளுடைய அன்றாட செயல்கள் இருக்குது, இதையும் செய்ய வேண்டும் இந்த இடத்துல. அதை அறத்தின்படி ரெண்டுத்தையும் சரியான பேலன்ஸ் பண்ணிட்டு போனோம் என்றால் நிச்சயமாக இந்த பிரார்த்த கர்மாவில் என்ன விதி கொடுக்கப்பட்டதோ அது நம்மை மேல்நிலைக்கே அழைத்து செல்லும் நிச்சயமாக. சரிங்களாம்மா? மிக்க நன்றி ஐயா. நல்லதும்மா. வணக்கம் ஐயா. வணக்கம் சரவணன் ஐயா. இவ்வளவு நேரம் நீங்க காலத்தை பற்றி சொல்லி கொண்டு வந்தீங்க, மிக விளக்கமா. காலத்தை நாங்கள் எப்படி கையாள வேணும், எங்களோட பாஷையில நாங்கள் சொல்ல நேரம் தப்பாமல் அந்த கர்மத்தை செய்யணும் என்று சொல்லி அந்த ஒரு நாள் ஒரு திருமணமோ அல்லது ஏதோ ஒரு நாளை எடுத்து போட்டு அந்த நிமிஷம் தப்பினால் பிள்ளையாகும் என்று சொல்லி அந்த நிமிஷத்துக்காக காத்து கொண்டிருப்பாங்க. அந்த காலத்தை அதை நாங்கள் சரியாக பிரயோஜனப்படுத்தணும் என்று சொல்லி காலத்தை தப்பாமல் எங்களோட கர்மங்களை செய்யணும் என்றுதான் சின்ன காலத்திலேருந்து சொல்லி கொண்டு வருவாங்க. இந்த காலத்தை நாங்கள் தவற விட்டால் அதால் வர்ற தீமைகளை பற்றியும் நீங்க சொன்னீங்க. அதை தவற விட்டால் அந்த தீமையாலே என்ன நடக்கும் என்பது சொல்லிடுமா ஐயா? காலத்தை நாங்கள் தவற ஒரு திருமணமாக இருக்கலாம், இல்லை வேறு இன்னொரு நாளாக இருக்கலாம், ஒரு கொஞ்ச நேரம் தப்பினா என்ன நடக்கும்? அது நீங்க வந்து உலகியல் ரீதியான நிகழ்வுகளில் கேட்குறீங்க. உலகியல் ரீதியான நிகழ்வுகளில் ஒரு சிறு பகுதி மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்கேன். ஏன்னா எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நேரத்திற்கு செல்லுங்கள் என்ற ஒரே ஒரு சிறு இதோட முடிச்சிட்டோம் இந்த இடத்துல. ஏன்னா ஆன்மீக கருத்துக்களாக தான் நிறையா போச்சு. பட் நீங்கள் உலக ரீதியாக இருக்கிறத கேட்குறீங்க. இதை வந்து ரெண்டு கோணத்தில் பார்க்கலாமா? ஒரு கோணம், இந்த இடத்துல இறைவனை சரணடைபவர்களோ பக்தியின் பால் உறுதியாக இறைவனை பற்றி கொண்டு இருப்பவர்களோ காலத்தை பார்க்க வேண்டியது இல்லை. இத்தனை மணிக்குத்தான் இதை செய்ய வேண்டும், இந்த நட்சத்திரம், இந்த நாள், இந்த நேரத்தில் இதை செய்தால்தான் அது பலனை கொடுக்கும் என்று இருந்தால், சரிங்களா, பல பேர் அப்படித்தான் இன்றைக்கும் செய்கிறாங்க இந்த இடத்துல. அப்போ என்ன பொருளாகின்றது? அவர்களுக்கு இறைவனிடத்தில் சிறு பக்தி குறைவாக இருக்கின்றது என்று அர்த்தம். சரணடைதலோ குறைவாக இருக்கின்றது என்று அர்த்தம். ஏனெனில் இவங்களுக்கு இறைவனை விட இந்த குறிப்பிட்ட காலத்தில் செய்தால்தான் பலன் கிடைக்கும், அப்போ காலம் தப்பி செய்தால் இறைவனாலேயே அந்த நன்மையை கொடுக்க முடியாது என்ற சிந்தனை இருப்பதனால தானே காலத்தின் மேலே இவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இந்த இடத்துல, இல்லைங்களா? அப்போ இறைவன் மீது நம்பிக்கை வைத்த பொழுது காலத்தையே பார்க்க வேணாம், எனக்கு இறைவன் நல்லதை மட்டுமே செய்வார் என்ற முழுமையான சரணாகதி இந்த இடத்துல. அதனால் இந்த உலக ரீதியாக எப்பேற்பட்ட தீமை வைத்தாலும் சரி, நான் என்னுடைய நேரத்திற்கு நான் இதை செய்வேன். இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒருத்தர் டெய்லி காலைல 10 மணிக்கு பூஜை இல்லை ஒரு 6 மணிக்கு பூஜை செய்கிறாருன்னு வச்சுக்குவோம். புரிந்து கொள்வதற்காக நான் சொல்கிறேன், காலைல 6 மணிக்கு எழுந்திரிச்சு பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டார். இப்போ இன்னொருத்தர் வராரு, 6:30க்கு தான் நல்ல நேரம் ஆரம்பிக்குது, நீ ஏன் 6 மணிக்கு பூஜை செய்கிற, 1/2 மணி நேரம் தாமதமாக பண்ணு, அப்போ தான் உனக்கு நிறைய பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது. இப்போ இவர் 6:30 மணிக்கு சரி சொல்லிட்டாரேன்னு சொல்லி 6:30 மணிக்கு பூஜை செய்கிறாருன்னு வச்சுக்குவோம், இல்லையா? அப்போ என்ன ஆகுது இந்த இடத்துல? தன்னுடைய காலத்தை தவறாரு 1/2 மணி நேரத்தில். ஏன்? இறைவன் வந்து எனக்கு 6 மணிக்கு செய்தாலும் அந்த இறைவன் தான் பலனை கொடுக்க போகிறாரு, 6:30 மணிக்கு செஞ்சாலும் அந்த இறைவன் தான் பலனை கொடுக்க போகிறாரு.
ஆனால் இறைவா நான் எது வேண்டுமானாலும் செய்வேன், எனக்கு எதை செய்தோ நல்லது செய்து கொடு என்ற எண்ணம் தான் அங்கு பலனை கொடுக்குமே தவிர்த்து இறைவனை பார்த்துக்கிட்டா இருக்க போறாரு. 6:30 மணிக்கு இவன் இந்த பூஜையை செஞ்சான், இவனுக்கு இந்த பலனை வச்சுக்கோ, 6 மணிக்கு செஞ்சவனுக்கு இந்த பலனை வச்சுக்கோ. அவர் காலத்தை பார்த்தா கொடுக்குறாரு இந்த இடத்துல இல்லை, அவர் நம்முடைய எண்ணத்தை வைத்துத்தான் இந்த இடத்துல கொடுக்குறாரு. இந்த இடத்துல சரியான 6:30 மணிக்கு பூஜை என்று செய்து கொண்டு ஒருத்தர் பணம் வேணும், பொருள் வேணும், அவன் நல்லா இருக்கக்கூடாது, இவன் நல்லா இருக்கக்கூடாது, தப்பு தப்பாக நினச்சிக்கிட்டே இருந்தாருன்னா அவருக்கு கொடுப்பாரா? ஒருத்தர் நல்லா இல்லாத நேரம் என்றே வைத்துக்கொள்ளும். அதுவும் நான் உலக ரீதியாகத்தான் சொல்கிறேன், இது மக்கள் சொல்வதுதான். ஏனெனில் இந்த உலகத்தில் காலம் இறைவனால் படைக்கப்பட்டது. இங்கு கெட்ட நேரம் என்று எதுவும் கிடையாது, எல்லாமே நல்ல நேரம் தான் இந்த இடத்தில். அதனால் எந்த நேரத்தில் எந்த நல்ல நேரத்தில் எதை வேண்டுமானாலும் தைரியமாக செய்யலாம். இறைவனை சரணடைதல் பக்தி என்ற ஒன்று இருந்தால் தைரியமாக செய்யலாம். ஸோ அதான் நீ கேட்ட கேள்விக்கு பதிலாக சொல்கிறேன். அப்போ நீங்கள் இதெல்லாம் உங்களை உறுதியாக சொல்கிறீங்களே, இதை நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? யாராவது ஒருத்தருக்கு கேள்வி வரலாம் இந்த இடத்துல. நான் நம்ம திருமந்திர வகுப்பில் ஏற்கனவே 2-3 வாட்டி சொல்லியிருக்கேன். நான் நேரத்தையும் காலத்தையும் எதையுமே பார்ப்பதே கிடையாது. நான் பார்க்கறது நட்சத்திரம் மட்டும் பார்ப்பேன். எதுக்கு பார்ப்பேன்னா, திருமூலருக்கு அஸ்வினி நட்சத்திரம் பூஜை என் குருநாதர் காலத்திலிருந்து செஞ்சுட்டு, மூலம் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் குருநாதர் காலத்திலிருந்து அவர் செய்து கொண்டு வருவதனால் அந்த நட்சத்திரத்தை பார்த்து சரியாக பூஜை செய்வேன். மற்றபடி நல்ல நேரம் கெட்ட நேரம் ராவு காலம் எதுவுமே பார்க்காம தான் இன்று வரைக்கும் செய்து கொண்டு இருக்கிறோம் நம்முடைய இடத்துல பூஜை செய்வது. நன்றி ஐயா, நன்றி 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 நன்றி. நல்லது நல்லது. நன்றி ஐயா, உண்மையா அருமையான விளக்கம். இப்ப நாங்கள் ஒழுக்க முறைப்படி சரியான வேலைகளை எங்கட சரியான வேலைகளை செய்து கொண்டு வந்தால் எங்கட ஒழுக்கமாக நாங்க செய்து கொண்டு வர்றதால எங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படாது தானே ஐயா? நிச்சயமா பாதிப்பு ஏற்படாதுமா. நான் அதுக்கு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு மாணவன் பள்ளியில நல்லா படிக்கிற மாணவன், ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய மாணவன், நடுவில் ஏதோ ஒரு காரணத்தில் அவனுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, அவனால் பரீட்சை தேர்வு எழுத முடியாமல் போச்சு. ஆசிரியர் என்ன செய்வார்? இந்த தேர்வு எழுதலை, அதனால் நீ இந்த முறை இன்னொரு வருஷம் படிச்சுட்டு வான்னு சொல்லுவார். ஆசிரியருக்கு தெரியும் எல்லா பாடத்தையும் 100க்கு 100 வாங்கியிருக்கான், ஒரே ஒரு பாடம் எழுத வரல, உடம்பு சரியில்லை. அப்போ நீ இப்போ தேர்ச்சி பெற்று விட்டாய், அடுத்த வகுப்பு போன அனுப்பிச்சு வச்சிருவார்ல ஆசிரியர் இந்த இடத்துல. அதுபோலத்தான் நாம் இந்த இடத்துல செய்வதை சரியாக செய்யும் போது காலம் நமக்கு என்ன செய்யும்? சூழ்நிலையோ வினையோ மும்மலம் காரணமாகவோ சில வேறு எதையும் நம்மால் செய்ய முடியாவிட்டாலும் கூட காலம் என்ன செய்யும்? நமக்கு உதவி செய்து நம்மை அடுத்த இடத்திற்கு அழைத்து செல்லும். நன்றி ஐயா, நன்றி, நல்ல விளக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க ஐயா. ஒரு மிகவும் அந்த காலத்தை பற்றி நல்ல ஒரு முன்னுரை ஒன்று மிகவும் அற்புதமாக இருந்தது ஐயா. எனக்கு ஒரு சிறிய முதலாவது காலம் என்றால் காலத்துக்கும் காலன் யமனுக்கும் என்ன தொடர்புன்றதும், மற்ற கால பைரவர் காலம். அப்ப அதை எப்படி அந்த காலத்தை எப்படி கால பைரவரோடையோ சிவனையும் சொல்ற காலன் என்று, அப்ப யமன் அந்த காலன், காலம், கால பைரவர், யமன், அதை பற்றி கொஞ்சம் குறிப்பு சொல்லுங்க. நான் இப்போ சுருக்கமாக சொல்லிடுறேங்க ஐயா, ஏன்னா இதெல்லாம் 2வது பகுதியில் சொல்லலாம் என்று சிந்தித்து வைத்திருந்தேன். அது திருமந்திரத்துக்கும் அதுக்கும் நிறைய தொடர்பு இருக்குது, கொஞ்சம் நல்லாவே சொல்லலாம்னு நினச்சிருந்தேன். பட் நீங்கள் கேள்வியாக கேட்டாலும் ரொம்ப சுருக்கமாக சொல்லிடுறேன். யமன் பார்த்தோம்னாலும் இந்த இடத்துல தர்மத்தின் தலைவன் தான் இந்த இடத்துல. பட் இவங்க எல்லாருமே காலத்தை வெற்றி பெற்றவர்கள் இந்த இடத்துல. ஃபர்ஸ்ட் விஷயம் அதை தெரிஞ்சுக்கணும் இந்த இடத்துல. நீங்கள் திருமூலருடைய சீடர்கள்லாம் முதன்மையாக சீடர்களாக இருக்கக்கூடிய காலாங்கிநாதர் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு பெயர் ஏன் காலாங்கிநாதர் என்று பெயர் வச்சார் இந்த இடத்துல? குரு தான் ஒரு சீடனுக்கு பெயரை வைப்பார் இந்த இடத்துல. இயற்பெயர் ஒன்றாக இருக்கும் இந்த இடத்துல. உபதேசம் பெற்ற பின்பாக அவருக்கு அவர் செய்த செயலின் வழியாக ஏதோ ஒரு பெயரை கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல. அப்போ காலாங்கிநாதர் என்று ஏன் அவருக்கு அந்த பெயரை கொடுத்தார்? காலத்தை அங்கியாக போர்த்தி கொண்டதனால் அவருக்கு காலாங்கிநாதர் என்று பெயர் கொடுக்கப்பட்டது. அப்போ காலத்தை அங்கியாக போர்த்துறாருன்னா என்ன பொருள்? இந்த இடத்துல காலத்தை அவர் வெற்றி பெற்று விட்டார் என்று பொருள், அதாவது மரணமில்லா பெருவாழ்வை பெற்று விட்டார் என்று பொருள். அதனால தான் அவருக்கு காலாங்கிநாதர் என்று பெயரே வந்தது. ஸோ காலத்தை அவர் மட்டுமல்ல, பல ஞானிகள் பல சித்தர்கள் காலத்தை வெற்றி பெற்று இருக்கின்றார்கள் இந்த இடத்துல. இது ஒன்று தெரிஞ்சுக்கணும். இன்னொன்று கால பைரவர் என்று சொன்னீங்க. யார் இந்த இடத்துல கால பைரவர்? சிவனுடைய ரூபம் தான் கால பைரவர், வேறு ஒன்றும் கிடையாது. இறைவன் தான் இந்த இடத்துல காலத்தையே படைச்சாரு. காலத்தை படைத்த இறைவன் அந்த காலத்தை காக்கும் தெய்வமாகவும் அவரே இருக்கின்றார். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், இப்போ நம்ம கிட்ட இறைவன் அவ்வளோ காலத்தை கொடுத்துருக்காரு, நம்ம எல்லாம் வீணாக்கிக்கிட்டு தான் இருக்கோம் இல்லையா? இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், 1 ஏக்கர் நிலம் கொடுத்துருக்காங்க ஒருத்தர்கிட்ட, இந்த நிலத்தில் பயிரிட்டு நீ உணவு பயிரிட்டு நீ சாப்பிட்டுக்கொள் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னு வச்சுக்குவோம். அவர் அந்த 1 ஏக்கர் நிலத்தை வைத்துக்கொண்டு தன்னுடைய வாழ்நாள் முழுதும் தன்னுடைய சந்ததியினர் எத்தனை தலைமுறை வேண்டும்னாலும் அந்த மண்ணை பத்திரமா பாதுகாப்பாக வச்சிருந்து விவசாயம் பண்ணிக்கிட்டே இருந்தார்னா அவருக்கு பல 100 ஆண்டுகளுக்கு விவசாயம் செய்து அதில் உணவு எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல. ஆனால்
அந்த மண்ணை அவர் பயன்படுத்துறதுக்கு தெரியாமல் விஷத்தை போட்டோ வேறு ஏதோ ஒன்று போட்டாருன்னா அவருக்கு என்ன பண்ண முடியும் இந்த இடத்துல? உணவே கிடைக்காது, செத்து போயிடுவார் இந்த இடத்துல இல்லையா? அப்போ அதை காக்க வேண்டும் அந்த இடத்துல அவர் பத்திரமா இல்லையா? அதுபோல் இந்த காலம் என்ற ஒன்று இன்னைக்கு நம்ம எல்லாருமே வீணாக்கிக்கிட்டு தான் இருக்கோம், யாரும் பயன்படுத்தலை. அதுக்காக அது வீணாகி போகுதான்னு கேட்டால் வீணாகி போகலை. இறைவன் என்ன பண்ணாரு? கால பைரவர் என்ற ஒரு ரூபத்தில் அதனை காத்து கொண்டு இருக்கின்றார். யார் வீணாக்கினாலும் சரி மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே தான் இருக்கிறார். இப்போ எல்லாருக்கும் பாருங்க, கிட்டத்தட்ட இத்தனை வயது காலம் வாழ்ந்திருக்கோம். நம்ம இப்படி நம்ம காலத்தை திரும்பி பார்ப்போமே, இத்தனை வயசு ஆகிப்போச்சு, நீ என்ன செஞ்ச அந்த காலத்தில் இறைவன் அடைவதற்கு நீ என்ன செய்தா என்று ஒரு கேள்வி கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஒன்றுமே செய்யலைன்னு தான் சொல்லுவோம். யாராவது ஒருத்தர் நான் தியானம் பண்ணேன் ஜபம் பண்ணேன்னு யாராவது ஒருத்தர் சொல்லுவாங்க. அப்போ கூட நான் தியானம் செய்தேன் நான் ஜபம் செய்தேன் என்ற வார்த்தை தான் வருமே தவிர்த்து இறைவன் அருளால் இறைவன் கொடுத்த காலத்தை பயன்படுத்தி அவர் அருளால் நான் இதை செய்ய வைத்தார் என்று யாராவது சொல்லுவாங்களான்னு கேட்டால் இல்லை. என்னுடைய கருத்தின் பிரகாரம் இல்லை. கூச்சப்படுவாங்க சொல்கிறதுக்கு. ஏன்? நான் என்ற எண்ணம். யாராவது ஒருத்தர் தைரியமாக பொதுவெளியில் 10 பேருக்கு முன்னாடி இறைவன் கருணை கூர்ந்து எனக்கு காலத்தை கொடுத்தார், அந்த காலத்தினால் இறைவன் என்னை தியானம் செய்ய வைத்தார், இறைவனுடைய அருளினால் அவர் தியானம் செய்த வைத்தபடியால் கண்ணை மூடி அவர் அருளால் நான் அமர்ந்தேன், அதன் பலனாக இறைவன் எனக்கு என்ன கொடுத்து எனக்கு நன்மை ஏதோ செய்து கொடுத்தார் யாராவது அவர் சொல்லுவாங்களா? இன்னும் பைத்தியக்கார மாதிரி ஏதோ பேசிகிட்டு இருக்காருன்னு சொல்லி நகையாக பார்ப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க? சொல்கிறதுக்கே கூச்சப்படுவாங்க. ஏன்? நான் என்ற அகங்காரம். ஸோ அதுபோலத்தான் இந்த இடத்துல உலகம் சென்று கொண்டிருக்கின்றது. அல்ல, காலத்தை யாருமே இங்கு பயன்படுத்துவதில்லை, வீணாக்கி கொண்டு இருக்கின்றோம். அதை மேலும் அது வீணாகாமல் பத்திரமாக மீண்டும் மீண்டும் இறைவன் அதையே நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கின்றார். அதற்கு காலபைரவர் இங்கு நமக்கு அருளை கொடுக்கின்றார். அவர் அருளால் தான் அந்த காலம் மீண்டும் மீண்டும் நமக்கு கிடைத்து கொண்டே இருக்கின்றது. நன்றி ஐயா. நன்றி ஐயா, மிகவும் சிறப்பான விளக்கம். நன்றி ஐயா. காலத்தை வந்து நம்ம சிவனோட ஒப்பிடுறோங்க. எனக்கு என்னன்னா, இப்ப நந்தியை வந்து காத்திருப்போட ஒரு உருவமா வந்து நம்ம சொல்றாங்க. ஸோ அது என்ன மாதிரி ஒரு ரிலேஷன் இருக்குங்க? இப்ப சிவனுக்கும் நந்திக்குமான ரிலேஷன், அந்த நந்தி வந்து காத்திருப்புக்கான ஒரு 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 சிம்பலா வந்து எதற்காக வச்சிருக்காங்கங்கிற ஏதாவது ஐடியா இருக்காங்க? ஓகே, நீங்கள் கேட்குறது வந்து ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் ஆரம்பிக்கும் போதே நந்தியை காலத்தை வந்து இறைவனோடு ஒப்பீடாக சொல்கிறோம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. ஆக்சுவலி நம்ம தெளிவாக ஆரம்பத்திலே சொல்லணும், காலமும் சிவனும் ஒப்பீடு இல்லை, 2 பேருமே வேறு வேறு கிடையாது. காலமும் சிவமும் ஒன்றே, வேறு வேறு அல்ல. எப்படி வந்து இந்த உலகம் மொத்தமாக இறைவன் கிட்ட தான் படைக்கப்பட்டது, அப்போ இந்த உலகம் வேற இறைவன் வேற கிடையாது. பஞ்சபூதங்களும் இறைவனால் தான் படைக்கப்பட்டது. பஞ்சபூதம் வேற இல்லை, இறைவன் வேறு அல்ல. சரிங்களா? ஸோ அதுபோல் காலம் இறைவனால் படைக்கப்பட்டது, காலம் வேறு இறைவன் வேறு அல்ல. சிவனும் அவர் தான், காலமும் அவர் தான். இந்த இடத்துல அதனால் ஒப்பீடுன்ற வார்த்தை சரியானதாக இருக்காது. இந்த இடத்துல 2 பேருமே ஒருத்தர் தான். இந்த இடத்துல வேறு வேறு கிடையாது. இதை கொஞ்சம் புரிஞ்சிக்கணுன்றதுக்காக சொல்கிறேன். நீங்களே உங்கள் கண்ணாடி முன்னாடி நிற்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கண்ணாடி முன்னாடி இருக்கிறது ஒன்றே மாதிரியே இல்லை அப்படின்னு யாராவது உங்ககிட்ட சொன்னால் எப்படி இருக்கும்? இந்த இடத்துல ஒன்று அவரை பார்த்து சிரிப்போம், என்ன நீ இருக்கத்தனமாக பேசுகிற நீ அப்படின்னு சிரிப்போம். ஏன்? நமக்கு தெரியும் 2மே ஒன்று தான் தெரியும் இல்லையா? அது போலத்தான் இந்த இடத்துல. புரியுதுங்களா? ஸோ அதனால் ஒப்பீடுன்ற வார்த்தை சரியாக இருக்காது. 2வது கேள்வி, நந்தி வச்சு நீங்கள் கேட்டீங்க, யார் நந்தி? காலத்தை வந்து காலத்திற்கு இணையாக சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இதை வந்து நம்ம திருமந்திர வகுப்பில் பல முறை பதில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்திருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல, பட் நீங்கள் கேட்டதுக்காக இன்னொரு முறை பதில் சொல்கிறேன். இந்த இடத்துல நந்தி என்பதும் இறைவன் என்பதும் வேறு வேறு அல்ல, 2மே ஒருவர் தான் இந்த இடத்துல. ஏன் அவரை வேறொரு கோணத்தில் கொடுத்துருக்காரு இந்த இடத்துல அப்படின்னா, தர்மத்தின் தலைவன், தர்மத்தின் உருவமாக இறைவன் வந்து நிற்கும் போது அந்த இடத்துல நந்தியாக இங்கு நிற்கின்றார். சரிங்களா? இப்போ உதாரணத்திற்கு ஒரு மனிதர் இருக்கார், சாதாரணமாக பார்க்கும்போது ஒரு மனிதர், அவரே ஒரு டாக்டர் கோட்டை போட்டு வந்து முன்னாடி நின்னார்னா என்ன சொல்லுவோம்? டாக்டரா இவர், ஒரு கோட்டு தான் போட்டு வந்தார், டாக்டரா இவர் அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? அப்போ அவருடைய சிம்பிள் என்ன? மேலே இருக்கக்கூடிய ஒரு கோட்டு. அதுபோல் இறைவன் இந்த இடத்துல நந்தி என்ற ஒரு ரூபத்தில் வந்து அங்கே நிற்கிறார். இந்த இடத்துல ஏன் வந்து நிற்கிறாரு? அப்போ தர்மத்தின் வடிவம். அப்போ நந்தியை பார்த்தீங்கன்னா தர்மத்துடைய வடிவம், இறைவன் தர்மத்தின் வடிவம், அன்பின் வடிவம், அருளின் வடிவம், அறிவின் வடிவம், இப்படி நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். ஒவ்வொரு வடிவத்திற்குமே ஒரு ரூபம் இருக்கிறது இல்லையா? உங்களுக்கு அறிவின் வடிவம் எடுத்துக்கிட்டா விநாயகர் இந்த இடத்துல, சுத்தத்தின் வடிவம் எடுத்துக்கிட்டா ஐயப்பன் இந்த இடத்துல, ஆன்ம வடிவம் முருகர், சக்தியுடைய அவருடைய ஆற்றலின் வடிவம் சக்தி அம்பாள் இல்லை, இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வடிவம் இருக்குது. அதுபோலவே தர்மத்தின் வடிவமாக பார்க்கும்போது இந்த இடத்துல நந்தி பகவான் தான் இருக்கார். அதனால தான் சிவபெருமான் கோயிலில் வந்து நந்திக்கு நடுவில் போகாதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் சொல்கிறாங்க? தர்மத்துக்கு குறுக்கா போகாத, தர்மத்தின் படி நட. நந்திக்கு குறுக்க போனால் தர்மத்தின் குறுக்க போனால் அதர்மப்படி நம்ம நடக்கிறோன்னு பொருள் இந்த இடத்துல.
ஸோ அதனால் இந்த இடத்துல நந்தி என்பவரும் இறைவன் என்பவரும் ஒருவர் தான் இந்த இடத்துல. புராண கதைகளை நிறைய கேட்டிருப்பீங்க. நந்தி தான் வந்து இங்கே வாயில் காப்பாளனாக இருக்கார், அவர்கிட்ட போய் முதல்ல நம்ம அனுமதி பார்க்கணும், அவர் அனுமதி கொடுத்தா தான் இறைவனை போய் நம்ம பார்க்க முடியும், இப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா. அதற்கு என்ன பொருள் என்றால், யார் ஒருவர் இங்கு தர்மப்படி நடக்கின்றார்களோ அவர்களால் மட்டும்தான் இறைவனை சென்று அடைய முடியும், வேறு யாராலும் செல்ல முடியாது. யார் அனுமதி கொடுப்பார்? வாயில் காப்பாளாக இருப்பது தர்மத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய நந்தி. அவர் என்ன பண்ணுவார்? யார் தர்மத்தின் படி நடந்தார்களோ அவர்களைத்தான் இறைவனை பார்க்க உள்ளே செல் என்று அனுப்புவார். இந்த இடத்துல வேற யாரையும் அனுப்ப மாட்டார். அந்த ஒரு தத்துவத்தை புரிந்து கொள்வதற்காகத்தான் இது போலெல்லாம் இந்த இடத்துல சொன்னார்கள். ஆனால் நீங்கள் கேட்கும்போது சொன்னீங்க, காலத்திற்கு இணையாக இந்த இடத்துல நந்தியை சொல்கிறாங்களே அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வியாக வச்சிங்க. எந்த இடத்துல சொல்கிறாங்கன்னு, ஏன்னா நான் எங்கேயுமே படிக்கலை இது வரைக்கும். காலத்திற்கு இணையாக நந்தி சொல்லப்பட்டதாக திருமந்திரத்தில் பாடலோ தேவாரம் திருவாசகத்தில் பாடலோ இருப்பதாக எனக்கு தெரியல. வேறு எந்த பாடலும் இருப்பதா நான் படித்தது தெரியல. எங்காவது ஒன்று இருந்தால் நீங்கள் அந்த பாடலை என்னன்னு சொன்னீங்க அப்படின்னா நான் அதை வைத்து பார்த்து சொல்கிறேன். அதில் இருக்கக்கூடிய தத்துவம் என்பதை சொல்ல முயற்சி செய்கிறேன். காலத்திற்கு இணையா சொல்லலைங்க, காத்திருப்புக்கு இணையா வந்து சில பேர் சொல்றாங்க. அமைதிக்கான உருவமாகவும் காத்திருப்புக்கான ஒரு அடையாளமாகவும் நந்தியை வந்து குறிப்பிடுறாங்க. அதான் எனக்கு அதுக்கான கன்ஃபியூஷனா இருந்தது, ஏன் அப்படி சொல்றாங்கன்னு ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. தகவல் தான் இருக்கலாம், ஏதாவது ஒரு கோணத்துல இருக்கலாம். ஏன்னா இந்த இடத்துல எல்லாமே நம்ம மனித அறிவுக்கு அப்பாற்பட்டு தான் ஆன்மீகமே இருக்கிறது. மனித அறிவினால் ஆன்மீகத்தை நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. ஏதாவது ஒரு கோணத்தில் நிச்சயமாக பதில் இருக்கும் அந்த இடத்துல. நான் அடுத்த அதே மாதிரி பகுதியில யோசித்து திருமந்திரத்துல ஏதாவது இருக்கான்னு பார்த்து நான் உங்களுக்கு சொல்றேன். நன்றி. வேறு யாரும் கேள்விகள் இல்லாத பட்சத்தில் நாங்க புனத்ரேயா. வணக்கம் அம்மா. இல்ல, காலம் மிக முக்கியமானது ஐயா. கால தத்துவத்தை பற்றி படியா சொன்னீங்க. சைவ சித்தாந்தத்துல கால தத்துவம் இருக்கு. உங்களுக்கு தெரியும், 36 தத்துவங்கள்ல வித்யா தத்துவத்துல முதலாவது காலம், கால நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன்மாய் என்று சொல்லுவோம். அப்ப கால தத்துவம் சைவ சித்தாந்தத்துல மிக முக்கியமானது, ஒரு மிகப்பெரிய ஒரு அபரிமிதமான கருத்துன்னு சொல்றீங்க. திருமந்திரத்துல கூட காலச்சக்கரம் என்ற சொல் பாவித்து அதை பற்றிய விளக்கம் இருக்காது, பின்ன சொல்லியிருக்கிறீங்க. இப்ப காலம் மிக முக்கியமானது. ஒரு விஷயத்தை நாங்கள் எங்கள் தலைப்பில் இன்றைக்கு நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருந்தது. காலம், குருவருள், திருமுறை விண்ணப்பம், சிவன அடியார்கள் என்று சொல்லி ஒரு விஷயத்தை நாங்கள் அளவுக்கு செய்து முடித்திருக்கிறோம் என்ற திருப்தியோடு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் கூறி அவர் மிக ஆழமாக சிந்தித்து மிக தெளிவாக விளக்கமாக இந்த காலத்தினுடைய முக்கியத்துவத்தை, சிறப்பை, பெருமை, காலத்தை எவ்வாறு நாங்கள் பின்பற்றினால் எங்களுக்கு நன்மை கிடைக்கும் என்றதை எங்களுக்கு மிக சிறந்த ஒரு அறிவுரையாக சொல்லியிருந்தார். அவருக்கு நாங்கள் மேலும் மேலும் நன்மை கிடைக்க வேண்டும் என்றும் இந்த தளத்திலே வந்து எங்களுக்கு கருத்துரை பகர வேண்டும் என்று சொல்லி விண்ணப்பிக்கின்றோம். இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கருத்துக்களை கூறிய 6 பேருக்கு நாங்கள் மிக கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே மிக ஊன்றி கவனித்து தங்களுடைய கருத்துக்களை அல்லது வினாக்களை தொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம். அவர்களுக்கும் இறைவனுடைய திருவள்ளுவர் கீர்த்தி கொண்டு பிரார்த்திக்கிறோம். மற்ற இங்கே ஒரு 38-39 பேர் கலந்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அவ்வளவு பேரும் இந்த கருத்துக்களை கேட்டு பயன்பெற்றிருப்பார் என்ற நம்பிக்கையில் அவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு, நிகழ்ச்சி எங்களுக்கு பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில் இதை உருவாக்கி ஆக்கி கொண்டிருக்கின்ற திருமதி வரைச்சாலை கனடா அன்பு சென்னையின் இயக்குனர் திருமதி ஸ்ரீரஞ்சனி அம்மா அவர்களை நாங்கள் மீண்டும் வாழ்த்தி வணங்கி, அனைவருக்கும் திருமலை அரைச்சாலை கனடா அன்பு சென்னையால் எங்களுடைய மனப்பூர்வமான வாழ்வை தெரிவித்துக் கொள்கின்றோம்.